வணக்கம் திவா. வணக்கம் சதீஷ். வணக்கம் நிவேதன். வணக்கம் சதீஷ். ஓகே, நேற்று படம் பார்க்க போனீங்க போல இருக்கு. கில்லி ரீரிலீஸ். எங்க அண்ணனுக்கு இனிமே கம்பேக் இல்ல, த்ரோ பேக் தான். இப்போ இந்த கோட் வருது. அதுதான் அது இந்த கோட்னோட தான். இப்போ கோட் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா? தெரியலங்க. டபுள் ஆக்ஷன் தெரியும், சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் தெரியுமா உங்களுக்கு? சயின்ஸ் இல்லை எப்படி தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் நீங்கள் சொல்லலாம். இப்போ பைக்கில் 2 பேரும் போகிறாங்க, ப்ளூ கலர் தீம் கலர் பின்னுக்கு பறக்குது, ப்ளூவில் அப்படி ஸ்பார்க்ஸ் எல்லாம். பொதுவாகவே ப்ளூ கலர் தீமில் போட்டால் சைஃபைன்னு கண்டென்ட்டோட ஸ்டார்டிங்லேயே நான் அதை எடுத்து வைப்பேன்னு நான் நம்பி கூட பார்க்கல. அப்படி பார்த்தா மாயம் செய்த என் பாட்டில் கூட தான் அண்ணா அப்படி வருவார். அப்படி வந்தா என்ன எப்படி வராரு? அது அந்த சைபர் பங்க் மாதிரி வந்துட்டு போவார்ல. எவ்வளவு 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 திமிர் இருந்தா எப்படி ஸ்டார்டிங்லேயே நான் அதை எடுத்து வச்சேன். ஓரளவுக்குத்தான் பொறுமை காட்ட முடியும். இல்லை, முதலாவது சயின்ஸ் ஃபிக்ஷன்னா என்ன? நீங்கள் இல்லை ஒரு நிமிஷம், சைபர் பங்க்னா என்ன நீ விளக்கப்படுத்த. இப்போ என்ன ஒரு திமிர் இருந்தா உட்டோப்பியா சரியா சொன்னீங்க. தளபதி நடிச்சது உட்டேப்பியான்னு சொல்லி இந்த இடத்துல நிவேதன் ரெஸ்ட் பண்ணிருக்காரு. சரியா? அப்படி ஒரு ஃபியூச்சர்களில் டெக்கும் மனிதனும் சார்ந்து வாழக்கூடிய ஒரு உலகத்தில் நடக்கும் கதை தான் சைபர் பங்க் கதை. இப்ப சொல்ற இந்த சைபர் பங்க் தளபதி இருக்காரு இல்லையா, வேலாயுதம் படத்துல ஒரு ட்ரீம் சாங்ல இந்த ஜெல் வச்ச முடிய அயன் பண்ணி செஞ்சிருப்பாரு. செஞ்சுட்டு ஒரு உடுப்புல 4 ஸ்டட் இப்படி தொங்கும். அதுதான் இவட சைபர் பங்க். சரியா? அது வந்து ஒரு கேம் மாடல் மாதிரி இருக்கும். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். வேலாயுதம் அப்போ உங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன். வேலாயுதம் வந்து வேலாயுதத்துல அவர் விஜய் வந்து சைபர் பங்கா வந்தாராம். இல்ல வேலாயுதமே கிட்டத்தட்ட ஒரு சைஃபை கதையோட ஆட்டையை போட்டது தான். அசசின் கிரீட் சைஃபை தான். அசசின் கிரீட்ல இருந்து அந்த காஸ்டியூம் உருவானதால அண்ணா வந்து அப்படி போயிடுறேன்னா இப்ப கண்டென்ட் சைஃபை தானடா. ஏன்டா அண்ணாவை வளர்க்குறீங்க? ஆல்ரெடி அந்த மனுஷன் ஓட்டு போட வந்து ஏதோ ஆடு மேய்ச்சிட்டு வந்த மாதிரி வந்து நின்றுட்டு போட்டு போயிட்டு இருக்கு. எனக்கு புரியல இந்த விஷயம், புரியல. வழக்கமா இப்படி வந்து நின்னா அண்ணனோட சிம்பிளிசிட்டியை பார்த்தீங்களாடா அப்படின்னு இந்த சோஷியல் மீடியா வழியில என்ன சொல்றது, பரவச நிலை அடைய ரசிகர்கள் யாரும் இந்த முறையும் அப்படி ஆகல. இல்லை இந்த முறை அவர் வந்த விதத்துல இன்னும் 2 பேர் தட்டி விட்டாங்கன்னா வருது ரெடியா இருக்கு. இல்ல என்னன்னா வளமையா தலை தான் அப்படி வருவாரு. தலைன்னு சொல்லாதீங்க, ஏகேன்னு சொல்லுங்க. ஏகே தான் அப்படி வருவாரு. இந்த முறை ஏகே காலையில 6 மணிக்கே யோகா பண்ற மாதிரி போய் நின்ட்டாரு. சரி, இது சரி வராது. அவருக்கு டிராவல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, முடிச்சுட்டு போகணும்ல. இவர் வந்து வந்த விதத்துல நான் நினைக்கிறேன் யாராவது ஒரு கால் எங்கேயாவது தட்டுப்பட்டு இருந்தா ஷூரா கீழே விழுந்திருப்பாரு. எனக்கு இது புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? கேஷுவலா வந்தனால சொல்றீங்க? அதாவது 11 மணிக்கு ஏதோ ஃப்ளைட்ல வந்து இறங்கி அதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருந்து வந்ததோட அப்படி டிரெக்டா வந்து கையில எங்கன்னு ஏதோ பிளாஸ்டர்லாம் ஒட்டி காயம் பண்ணலாம் இருந்துச்சு. அண்ணனை உருவக்கேலி பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாரும்? உருவக்கேலி பண்ணல, அவர் பாவமா இருக்கு எனக்கு. அரசியலையும் பார்த்துக்கிட்டு கேம்பெயினா தொடங்கட்டுமான்னு பாட்டும் பாடி இல்லை. இப்போ இது இப்படி என்ன உண்மையான பிரச்சனை திவா, அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிளை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இப்போ சின்ன வயசுல உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சில கல்யாண வீட்டுகளுக்கு கூட்டு போவாங்கல்ல, எல்லா வீட்டுக்கும் அப்படி தான் கூட்டு போனாங்க. சரியா? சின்ன வா சொந்தக்காரன் பேரை பார்க்க. அப்போ அந்த இடத்துக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் போவீங்க தானே, என்ன வேற வழி இல்லாமல். அந்த மாதிரி அரசியலுக்கு வாரேன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஓட்டு போட்டு ஆகணும். வந்து ஓட்டுக்காக அமெரிக்காவிலேருந்து வர மாதிரி படமெல்லாம் நடிச்சிட்டாரு. இப்போ ஒன்றும் பண்ண வழி இல்லை, வந்தே ஆகணும். 11 மணிக்கு ஃப்ளைட்டில் இறங்கி பட்ட வெயிலில் வீட்டிலேருந்து புறப்பட்டு தூக்கமும் இல்லாமல் வந்து தடுமாறி யாருக்கு ஓட்ட போட்டாரோ தெரியாது. இப்போ நான் எப்படி டைவர்ட் பண்ணுற பாருங்க, கண்டென்ட்டாக சைஃபை தான் இருந்தாலும் நான் இதை போட்டு போகிறேன். அதான் எங்கள் புரட்சி தளபதி சைக்கிளில் வந்தார்ல, அவரை பற்றி பேசுங்க. அண்ணாவால் சைக்கிளில் வர முடியல, அதான் அவர் சைக்கிளில் வந்துட்டாரு. சரி, கமிங் பேக் டு த டாபிக். சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு எங்களோட எலெக்ஷன் இவ்வளோ மஜாவா இல்லை. நம்ம எலெக்ஷன் இப்படி இல்லையடா. அவன் சைக்கிளில் வந்தார் ஒருத்தர். ஓகே வாங்க எபிசோடுக்குள்ளே வாங்க. ஸோ சைஃபை அப்படி பேசலான்னு ஆரம்பிச்சு அண்ணால போயிட்டு புரட்சி தளபதியில் வந்து நின்றுட்டு கோட்டு சைஃபை அதெல்லாம் இது வந்து ஒன்றும் நடந்திருக்காது. இங்கே ஒரு மலுமட்டியாக சைபர் பங்க் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலன்னு சொன்னால் இந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போயிருக்க மாட்டேன். ஒன்றும் எவ்வளோ ஒரு கொழுப்பு இருந்தா பாஸ், இப்படி முடியை இப்படி கோதிட்டு கொஞ்சம் ஜெல்லை வச்சு இப்படி ஹேர் ட்ரையர் இப்படி தேய்ச்சா சைபர் பங்க். அப்போ எங்களை எல்லாம் ஏமாத்துறது ஈஸியா. ஆமா பேசினாலே நாங்கள் ஃபேண்டசின்னு ஒத்துப்போண்டா. வந்து இப்போ சத்தி சொன்னீங்க நினைப்பீங்க நீங்கள். இப்போ அண்ணன் வந்து பொலிட்டிக்ஸ்க்கு வராரு,
என்னது சைஃபை நடிக்கிறாரு, இதெல்லாம் ரிஸ்கா அப்படின்னு. ஆனால் ஃபேண்டசி ஜானரை எக்ஸ்ப்ளோர் பண்ணவருக்கு இது ஒரு விஷயம் கிடையாது. இது தளபதி ரோஸ்ட் இல்லை வாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த முடிய சைடுக்கு போட்டு அயன் பண்ண மாதிரிங்கிற நேரத்தில் கொஞ்சம் அனிமி லுக் ஒன்று வருது இல்லை? அது வேணாம், ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமை காப்பேன். எவ்வளோத்துக்கு நான் ஆனிலோ அவ்வளோத்துக்கு நான் ஆனிமே ஃபேன். ஆனிமேலாம் ஒத்துக்க முடியாது. அப்போ உனக்கு எவ்வளோ காண்டாகுது அனிமேல கொண்டு போய் சொருவக்குள்ள அண்ணன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நீ சைபர் பங்க், டிஸ்டோபியா, அது என்னது யூட்டோபியா ஃபியூச்சர், யூட்டோபியன் ஃபியூச்சர். சரி ஓகே. இப்போ என்னன்னா யூட்டோபியா வந்து தளபதி உருவாக்குவார் ஆட்சிக்கு வந்து. எப்படி இந்த மீம் டெம்ப்ளேட் இருக்குல்ல, if men were kind to each other, the future னு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிக்சர் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கும். அது மாதிரி இஃப் அண்ணா கம்ஸ் டு ஆட்சி தமிழ்நாடு. சரி இப்போ திருப்பி டேய் 3வது வாட்டி சொல்கிறேன்டா, கம்மிங் பேக் டு த டாபிக்டா. இது என்னது வழக்கமாக டாபிக் வாங்கன்னு கெஞ்சி சதீஷ் தான் இன்னைக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அண்ணாவை பிறந்துக்கிட்டு இருக்கீங்கடா, ஓரளவுக்கு தான் முட்டு கொடுக்கலாம். இல்லை தமிழில் எந்த அளவு தூரத்துக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கிறாங்க? இல்லை 2 விதம் இருக்குது. ஒன்று தன்னைத்தானே சயின்ஸ் ஃபிக்ஷனாக காட்டிக்கொள்ளும் ஒரு டிரெக்டர் இருக்கார். அவர் நாங்கள் போனப்புறம் கொஞ்சம் உள்ளே இறங்கினோன்னு பொழப்போம். யார் சொல்லுங்க? ரைட்டு, அவர் தான் வருவோம், ஆறுதலாக வருவோம் எதர்ச்சியா. அவர் வந்து பயணியர், அவர் சும்மா சொல்லக்கூடாது. அவர் பயணியர் இல்லை, பயணியர், பயணம் பண்ணிட்டு போயிடுவார் அவர். சரியா? அற்புதமான ஒரு கிரியேட்டர். ஆனால் இருக்குது தமிழில் எண்ணில் அடங்காத சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குடா. ஆனால் என்ன பிரச்சனைனா அதில் டாப்பில் இந்திரனா வைக்கலுமா? சாரி, மண்ணை வைக்க எந்திரனா காட்டக்குள்ள வச்சுக்கோங்க. சும்மா வைக்கணும். ஒன் யூ கேன், 2 ஏலா 2 வந்து அது வந்து இட்ஸ் பியாண்ட் சயின்ஸ். இட்ஸ் பியாண்ட் சயின்ஸ் ஃபை. ஒரு விஷயம் நடந்தே நான் வாழ்க்கையில் மறந்துட்டேன் பஸ். நான் அதை உட்காந்து தியேட்டரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி இந்த மீம் டெம்ப்ளேட் எல்லாம் முடிஞ்சு பார்க்குறேன். 3Dல கரப்பா பூச்சி கொசு எல்லாம் பறக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னன்னு சொன்னால், அவ்வளோ சிஜிக்கு எல்லாத்துக்கும் செலவழித்த சங்கர் அந்த ரஜினிகாந்த் ஒரு உடுப்புக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக செலவழி எலுமினிய துண்டில் இருந்து தச்சு போட்ட மாதிரி ஒரு உடுப்பை போட்டு, அதுதான் ஒரிஜினல் சைபர் பங்க். அவர் உடுப்புல விட ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். எனக்கு கடைசியில் பச்சிராசம் இல்லை, எனக்கு சரியான கவலை என்னன்னு சொன்னேன், அந்த படத்தில் நீங்கள் அவ்வளோ செலவழிச்சிருக்கீங்க சார். எதுக்கு செலவழிச்சிருக்கீங்கன்னு பார்த்தா அதில் அந்த பாட்டு அவ்வளோ ரிச்சாக இருக்குது. தட் வாஸ் அ கம்ப்ளீட்லி அன்னெசரி எக்ஸ்பென்ஸில். என்ன பாட்டு? கிளைமேக்ஸ் the post credit song. ஞாபகம் இல்லடா. It adds zero value to the mood. எந்த வகையிலையும் அந்த மறக்க வேண்டிய ஒரு படம் தான். இல்ல அது சோ என்ன நடந்துச்சு, பார்ட் 1 இருக்குல்ல, இட்ஸ் a conceptually அது ஒரு சம படம். Conceptually எக்ஸிகியூஷன் வைஸ், அதாவது அந்த வந்த டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கன்செப்சுவலி நல்ல படம். எக்ஸிகியூஷன் இட் வாஸ் ஓகே தானே. that movie hasn't aged. எக்ஸிகியூஷன் நீ சொல்றது வந்து ஸ்கிரிப்ட் எக்ஸிகியூஷனை சொல்றியா இல்ல டெக்னிக்கலா சொல்றியா? இல்ல, டெக்னிக்கலி I wouldn't blame the movie. அவங்களுக்கு இருந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையும் வச்சு they did the best they could. ஸ்கிரிப்ட் வைஸ் நிறைய பிரச்சனை இருக்குது அந்த படத்தில். ஓகே, டயலாக்ஸாக இருக்கட்டும், சில விஷயங்களை அப்ரோச் பண்ணதாக இருக்கட்டும், அந்த தமிழ் படம்ன்றதுக்காக வேண்டியே சில பிட்டுகளை சொருகினதாக இருக்கட்டும், துப்பாக்கியை தூக்கி எறியுங்கள் அப்படி அந்த கவிதையெல்லாம் பேசிக்கிட்டு இல்லை. அதான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த தமிழ் படம்ங்கிறனால இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் பாட்டு போடுறதுங்கிறது வந்து கொஞ்சம். ஆனால் இதில் கவலை என்னன்னு சொன்னால், as a script, as a coherent script, 2 is a better product than 1. as a coherent script, ஒரு ஸ்கிரிப்டா பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி பாயிண்ட் சி ப்ராப்பராக எழுதியிருப்பீங்க. அனாவசியமான இடைச்சொற்கள், அந்த தேவையில்லாத அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் 1 was a better movie. அதுதான் that's why it's. ஆனால் நீங்கள் சைஃபைல மியூசிக் தேவையில்லைன்னு சொல்லும் போது தான் எனக்கு சொல்லினா இவன் சொல்லி தான் எனக்கு பிளாட் தெரியும். கலையரசியோட பிளாட் இல்லை, அது ஒரு பெரிய அநியாயம் தெரியுமா? எனக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. இந்த படம் இருக்குல்ல, கிரிஷ் படம் இருக்கு இல்லையா, ரித்திக் ரோஷன். ஆமாம், அது சைஃபை இல்லை, சூப்பர் ஹீரோ சைஃபை தானே. ஓகே, அப்பதான்டா சைஃபைன்றது பெரிய ஜான்ரா. அதுக்குள்ள ஜான்ராஸ் இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் வரும். ஓகே ஓகே. அப்ப கிறிஷோட பார்ட் 1 வந்து ஹிந்தில வந்துச்சு, கோய் மில் கேன்னு. கோய் மில் கே, அது ஏலியன் கதை தானே. அந்த படத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் ஃபுல்லா எப்படி பேசுறாங்கன்னு சொன்னா, the way they dub that movie outside is that அதுதான் உலகத்துல முதலாவது மியூசிக்கல் சைஃபைன்னு சொல்லி. ஓகே, இப்போ வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஆனால் நமக்கு தெரியும் உலகத்தில் முதலாவது மியூசிக்கல் சைஃபை நம்ம பண்ணது தான், கலையரசி. எஸ், 1950 something. அந்த பிளாட்டை கொஞ்சம் சொல்லுங்க. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் பிளாட். அற்புதமான படம். முதலாவது விஷயம், படத்தில் நம்பியார் ஒரு ஏலியன். ஓகே, அவங்க யூஸ் பண்ணுற தமிழ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் பழைய தமிழ் ட்ரை பண்ணுறாங்களா, இல்லாட்டி ஏலியன்ஸுங்கிறனால வேற ஒரு சொல்லாடல் செய்ய ட்ரை பண்ணாங்களான்னு தெரியல. அவங்க பூமின்னு சொல்ல மாட்டாங்க, பூமண்டலம் தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட கிரகத்தில் அவங்களோட
ரெய்னிங் சுப்ரீம் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அரசர் மாதிரி, அவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் நல்ல எங்களோட ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் நாங்கள் நல்ல விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த நம்பியார் அவங்க எல்லாம் சும்மா போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படி தேடிக்கிட்டு இருக்குள்ள எதேச்சு அந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி அவங்க எதேச்சியாக காணுவாங்க. another constant in our episodes இன்ஃப்ளூயன்சர் புழக்கப்படுவது. இப்படிதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நாங்கள் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்பிரஷன் பண்ணிக்கிட்டு இருக்குள்ள எங்களோட எதிர்ச்சியாக நான் வந்து பூமிக்கு வந்தேன், எதிர்த்து நாங்கள் பூமண்டலத்துக்கு வந்தேன். அங்கே பார்த்தா ஒரு கேர்ள் வந்து பயங்கரமாக வா என்ன அவங்க ஆடுறாங்க அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அவங்க பாடிக்கிட்டே ஆடுறாங்க. ஸோ ஐ திங்க் த ஹீரோயின் இஸ் பானுமதி. ஐ குட் பி ராங், கரெக்ட் மீ ஃபேம். ஓகே சரியா ஷோர் இல்லை எனக்கு. எனக்கு கரெக்ட் மீ ஃபேம் ராங், எனக்கு இது பிராண்ட் நியூ இன்ஃபர்மேஷன். நீ கதையை சொல்லு. இப்போ உடனே இவ்வளவு டேலண்டான ஒரு லேடி அவங்க சும்மா கிராமத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஆடிக்கிட்டு இருப்பாங்க வழக்கம் போல. ஏன்னோ ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்குள்ள நான் வந்து சந்தோஷமா தான் இருக்கேன், என்ன யாரும் வீட்டில் அபியூஸ் பண்ணல அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹீரோயின் டான்ஸ் ஆடுவாங்க இல்லை யாரும் இல்லை. நான் லைட்டாக ஜோன் அவுட் ஆனேன். என்னன்னா திஸ் ஸ்டோரி ஆக்சுவலி ரிசம்பிள்ஸ் another சிமிலர் ஸ்டோரி ஃபார் மீ. சொன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடும் இல்லையா? நான் இதை அப்படியே எடிட்டுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் சொல்றேன். அதாவது இப்போ நான் சொல்றேன் என்ன கதை நீங்களே சைபர் பங்க்னு சொல்லி அடிவாங்க. இல்லை இல்லை, ஒரு டோலி இருக்காங்க சரியா, அவங்க வந்து ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வேற்று கிரகத்துல இருந்தோ இல்லை வேறு நிலத்தில் இருந்தோ ஒருத்தர் வாராரு, அவங்க மேலே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இந்த கதை நீ வேற எங்கேயும் கேட்கலையா? இது வழக்கமான இருக்கு. அவருக்கு புரிஞ்சிருச்சு. கண்டினியூ. இது வந்து வெளியில அதாவது நம்ம இந்த கல்ட்டெல்லாம் பத்தி பேசுறோம்ல, அதுகளோட கொஞ்சம் கனெக்டுக்குள்ள போற கல்ட்டோட கலட்டுற விஷயம் இது. இதை வந்து வெளிப்படையா சொன்னா நான் ஒன்றும் சொல்லலை சரியா. நீ கலையரசிக்கோ ஏங்கில விட்டுறாங்களே, கலையரசிக்குவா நீ சஸ்பென்ஸ்லேயே கடை, நீ கலையரசிக்குவா என்னன்னு கிளிக் ஆகலே. சரி வரண்டா. அப்போ இவர் வந்து அவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு சரி இவளையே நாங்கள் வந்து எங்கள்கிட்ட அரசுக்கு கிஃப்டாக எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டக்ஷன் ரைட் கடத்திட்டு போயிடுவாங்க. வழக்கமாக இங்கிலீஷ் படங்களில் ஏலியன்ஸ் அப்டாக்ட் பண்ணால் பண்ணுற விஷயம் வேறு, அதை அவங்க இவங்களுக்கு பண்ணாங்கன்னு நான் நினைக்கல. கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப டாக்கா போச்சுன்னு நினைச்சிட்டாங்க. சும்மா ஜாலி இல்லை, இங்கே பாட்டு பாட கூப்பிட்டாங்க, அங்கே பட்டு பாட கூப்பிட்டாங்க. ஓகே கூட்டிட்டா கடத்திட்டு. அப்போ எம்ஜிஆர் வந்து அவங்க கப்புலாக இல்லாட்டி ஒன் சைடாக லவ் பண்ணி கொண்டு இருப்பார். அதை சீரன் போகும். அப்போ வந்து அவர் வந்து இவங்களை காப்பாற்ற சொல்லி இவர் ஷிப்பில் ஏறிடுவார். மேண்டேட்டரி இல்லையா? அப்போ தொட்டு யாரையாவது கடத்திட்டு போனீங்கன்னா அந்த வாகனத்தில் பின்னுக்கு டிக்கிலேயோ இல்லாட்டி ஏனிலையோ ஏறி போகிறது உலக மரபு இல்லையா? அந்த மாதிரி அவர் ஏறி போனதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டுக்கு போயிடுவாங்க. அந்த படம் உண்மையாகவே கன்செப்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். என்ன சொன்னால் அவங்க அந்த கிரகத்துக்கு போவாங்க தானே, அந்த கிரகத்துக்கு போனால் அங்கே இன்னொரு எம்ஜிஆர் இருப்பார். பேரலல் யூனிவர்ஸ் மாதிரியா? இல்லை அது அந்த நிறைய நடிகர்களுக்கு இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாமான்னு தெரியாது. பட் ஒரு ஈகோ பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா? ஓகே. இன்னொரு சுவாரஸ்யமான கதாபாத்திரம் இருந்தால் அதை இன்னொருத்தர் நடிச்சு பேர் வாங்கிடுவான ஒரு பயத்தில் எல்லாத்தையும் நானே பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ இன்னொருத்தர் கூட இருக்காரு, அவருக்கு ஒரு படத்தில் 30 கெட்டப்பு குறையா நடிக்க மாட்டாரு. விக்ரம் வாண்ட்ஸ் டு நோ யுவர் லொகேஷன். அவர் இன்ஃபேக்ட் ஜவான் படத்தை பார்த்துட்டு 2 நாள் ரூம் போட்டு அழுதாரு. கேள்விப்பட்டோம், ஐயோ இத்தனை கேட்டா மொட்டையெல்லாம் அடிச்சிருக்காண்டா. ஸோ வந்துட்டு அந்த உலகத்தில் வந்து அங்கே இருக்க அரசர்ட அரண்மனையில் ஒரு கோமாளியா ஜஸ்டராக இருப்பார் இன்னொரு எம்ஜிஆர். அவர் தான் இந்த எம்ஜிஆருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த உலகத்தோட பழக்க வழக்கங்களை புரிஞ்சு கொடுப்பாரு. இங்கே அந்த எல்லா சைஃபைலையும் அந்த சைஃபை கிரியேட் பண்ணியிருக்க உலகத்துக்கு வெளியே இருந்து ஒரு கேரக்டர் அந்த உலகத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. அந்த கேரக்டரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். குழந்தைன்னு அந்த கேரக்டர் இன்னொரு கதாபாத்திரத்தை மீட் பண்ணுவோம். அந்த கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த உலகத்தோட விதிகள் என்னன்னு விளக்கப்படுத்தும். அது ஏன் பண்றாங்கன்னு சொன்ன பிளாட்டில் படத்தை பார்க்குற எங்களுக்கும் புரிஞ்சு இப்போ இதுதான் இந்த உலகத்தோட கிரவுண்ட் ரூல்ஸ் இது தான் அப்படின்னு விளக்கப்படுத்துவாங்க. அது ஒரு பிளாட் டிவைஸ் சொன்னது. சில பேர் ரொம்ப நல்லா செய்வாங்க, சில பேர் அந்த பிளாட் டிவைஸ் கேவலமாக செய்வாங்க. அப்போ இவர் தான் விளக்கப்படுத்துவார் யார் என்னன்னு. இன்ட்ரெஸ்டிங்கான வேலை நிறைய பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் ஒர்க் டாப் நாச் பாஸ். அது நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் பார்த்தேன். அந்த பிளானெட்டில் வந்து காற்றுல நேச்சுரலாக பபிள் போய்கிட்டு இருக்கும். ஓகே, சோப் பபிள்ஸ் பறந்துகிட்டே இருக்கும். அந்த பிளானட் ஃபுல்லாக நேச்சுரலாக பபிள்ஸ் போய்கிட்டு இருக்கும். அங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பபிள் காற்றுல போகிறது நார்மல் விஷயம். அதாவது வித்தியாசமாக காட்டுறதுங்கிறது ஒரு ஐடியா. அதை ரொம்ப சிம்பிளாக காட்டியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் ஐடியா ஒன்றும் இல்லை. லைக் இப்போ எங்களுக்கு வந்து காற்று உருவம் இல்லாமல் இருக்கிறது நார்மலுங்கிற மாதிரி காற்றுக்கு ஒரு உருவம் இருக்கிறது நார்மல் இருந்தா அவங்களுக்கு. ஸோ ரெண்டாம் பபிள்ஸ் அங்கேயே போய்கிட்டு இருக்கும். அப்புறம் காட்டுவாங்க சும்மா மேட்ரு. இப்போ எம்ஜிஆர் வந்து ஸ்பேஸ்ஷிப்லேருந்து குதிச்சு இறங்கி வெளியே வந்தோன்னா அவர் இறங்கி வந்தோடனே
இதுவும் எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது பாஸ். இப்போ எனக்கு யாரோ ஒரு ஆள் பற்றி சொன்னாங்க தமிழில் முதல்ல ஸ்லோ மோஷன் ஷாட் யூஸ் பண்ணாங்க. அந்த சிவாஜியோட படம் இருக்குது, லவ் பண்ணிட்டு குடிச்சிருப்பாரு, வசந்த மாளிகையில் அந்த மயக்கம் என்ன பாட்டில் நடுவில் ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் வரும், 2 பேரும் ஸ்லோவாக ஓடி வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகே, மயக்கம் என்ன பாட்டு பார்த்துருக்கீங்க அந்த பாட்டில்? அப்போ அந்த பாட்டு நடுவில் ஒரு சீன் வரும், அந்த ஒரு கோரல் ஹம் ஒன்று கத்துவாங்க, கத்தக்குள்ள இவங்க 2 பேரும் ஓடி வந்து கண்டுபிடிக்கிற சீன் வரும். அதுதான் தமிழில் முதல்ல ஸ்லோ மோஷன் ஷாட்னு சொன்னாங்க எனக்கு யாரோ. ஐ டோன்ட் நோ ஹவு ட்ரூ திஸ் இஸ். ஆனால் கலையரசி வாஸ் அட்லீஸ்ட் 10 to 15 years பிஃபோர் திஸ். அந்த படத்தில் என்னென்னு சொன்னால், ஸ்பேஸ் ஷிப்லேருந்து ஒரு இறங்கி எம்ஜிஆர் வந்து அந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கக்குள்ள அவர் இறங்கி வந்த டைமில் இருந்து அடுத்த எம்ஜிஆர் அவர் மீட் பண்ணுற வரைக்கும் ஒரு 2 to 3 minute கேப் ஒன்று இருக்குது. அந்த கேப் ஃபுல்லாக படம் ஸ்லோ மோஷனில் தான் போகும். ஓகே, எம்ஜிஆருக்கு நடக்க முடியாது, இப்படி நடந்து இப்படி விழுந்துருவார். அவர் விழுற சீன் எல்லாமே யோசிச்சிருக்காங்க தான் சமயம். இது 1950s சம்திங், 56 57 மேபி பிஃபோர் 60, டெஃபினெட்லி பிஃபோர் 60 கான்செப்டா யோசிச்சிருக்காங்க. அவர் நடக்கக்குள்ள அவர் வலிக்கி விழுவார். அவர் நடக்கிறது ஸ்லோ மோஷனில் தான், விழுறது ஸ்லோ மோஷனில் தான். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஃபுல்லாக ஸ்லோ மோஷனில் போகுது. இன்ஃபேக்ட் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை ஸ்லோ மோஷனில் பார்க்கறது வித்தியாசமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எனக்கு. ஒரு மாதிரி சைக்கடெலிக்காக இருக்கும். பந்தல் நம்ம அப்போ கடைசியில் மற்ற எம்ஜிஆர் வருவார், இந்த கோமாளி எம்ஜிஆர் வந்து இவர் சொல்லுவார் யார் என்னன்னு கேட்டு சொல்லுவார், யார் எனக்கு தெரியல, நான் லவ் பண்ணுற பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இது வேறு பிளானட், இங்கே நீ வந்து நடக்கணுமா இருந்தால் இந்த ஷூவை போடணும்னு போடு. ஸோ அப்பேட்லி அந்த ஸ்லோ மோஷன் ஷாட் ஃபுல்லாக என்னத்தை இம்ப்ளை பண்ணிக்கான்னு சொன்னால், அந்த பிளானெட்டில் கிராவிட்டி இல்லை. ஓகே, கிராவிட்டினா உலகத்தில் இருக்கவங்க பழக்கப்பட்ட கிராவிட்டி அங்கே இல்லை. அப்போ அங்கே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கணுமா இருந்தால் அவங்களோட ஷோ நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்புறம் வழக்கம் போல அது மற்றபடி டிபிக்கல் தமிழ் படம் தான். அங்கே வந்து கோட்டைக்குள்ளே பூந்து கத்தி சண்டை, லைட் சேபர்ஸ் வச்சு அவங்ககிட்ட அந்த என்ன சொல்கிறது, இந்த அந்த பழைய முனிவர்கள் வச்சிருப்பாங்க ஒரு சாமான் ஒன்று, கண்டலமா கமண்டலம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. டீடைலிங் ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க. அந்த டீடைலிங் நல்லா இருக்கா இல்லையான்றது டிபேட்டபிள், சிலருக்கு பிடிக்காது. ஆனா டீடைலிங் ஹெவியா பண்ணிருக்காங்க. அது இப்ப நல்லா இருக்கா இல்லையாங்கிறது நீங்க 50sல இருந்து யோசிச்சுல பார்க்கணும். அந்த டைம்ல ஒரு புதுசா இருந்திருக்கும்ல. என்ன வருத்தம்னா அந்த படத்தை அது பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னு சொன்னா, அந்த நேரம் வந்து அந்த படத்துல சொல்ற கான்செப்ட் எல்லாம் ஆளுக்கு புரியல. நீங்க சொல்ற ரிஸ்க் அதான். இப்ப எனக்கு நீங்க சொல்ற என்ன யோசனை வந்துச்சுன்னா, எம்ஜிஆரும் நம்பியாரும் எப்படி ஒத்துக்கிட்டாங்க அந்த படத்தை நடிக்கிறதுக்கு. ஏன்னா சொல்ற நேரம் பைத்தியமா இருந்திருக்கும். நீங்க நடப்பீங்க, காத்துல பறப்பீங்க, அடே நீ லூசாடானா அப்படிங்கற. எம்ஜிஆர் கொண்டு இருக்குது once in a while, like 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாதிரி he will take on a passion project. இந்த உலகம் சுற்றும் வழிமுறை sci-fi கதை தானே கிட்டத்தட்ட, something to do with a device or something. நானும் பார்க்கல. இல்ல நான் ரிசர்ச் பண்ணும்போது போட்டுருந்தாங்க. இல்ல அது சும்மா நார்மல் டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி போகும். எம்ஜிஆர்ட கரியர்ட அவரோட ஸ்டார்டம்ட பீக்ல இருக்கையில தானே நடிச்சார் அன்பேவா படம். அன்பேவா படத்துல வில்லனே இல்லையே. என் தமிழ்ல if I am not wrong, தமிழ்ல one of the first rom-coms அன்பேவா. முதல் 10 rom-comல ஒன்று. அண்ணா கூட தான் பீக்ல இருக்கும்போது கோட் நடிக்கிறாரு. ஆமா சொல்லுங்க, அதோட பீக் முடியுதுன்னு கேள்விப்பட்டேன். போயிட்டு வா. அவ அதுக்கப்புறம் வழக்கம் போல தான் நார்மலாக அடிச்சுக்குவாங்க, அவருக்கு காப்பாற்றிடுவார், திரும்ப ராக்கெட் எடுத்துட்டு உலகத்துக்கு வருவார். இல்லை நீங்கள் சொல்ல ரிஸ்க் என்னன்னா, இதில் மனுஷன் இன்னும் 3ல இறங்கவே இல்லை. 69ல தான் இறங்கினா. ஆமாடா, மனுஷன் இன்னும் 3ல கூட இறங்கலை. லைக் இன்டர்பிளானட்டரி ட்ராவல், ஹியூமன் ட்ராவலிங் டு another planet is just sci-fi to westerners மட்டும்ன்ற இருக்க காலத்தில் தமிழ்நாட்டில் இப்படி யோசிக்கிறது வந்து எனக்கு வியப்பாக இருக்குது. அப்போ இருக்கிறவங்களுக்கு யார் டிரெக்டர் தெரியல பாஸ், கூகுள் பண்ணி பாரு. இல்லாதான் அப்போ அந்த அளவு தூரத்துக்கு யோசிக்கிற அறிவுள்ள ஒரு டிரெக்டர் இல்லை, இது வந்து டெஃபினெட்லி வெஸ்டர்ன் மூவிஸை பார்த்து அவங்க எடுத்துருப்பாங்க. பரவாயில்ல, பட் இருந்தாலுமே அதில் ஏன்னா இப்போ இந்த டே தி எர்த் ஸ்டுட் ஸ்டில் படம் தெரியுமா, காசிலிங்கம், அந்த கியானு ரீவ்ஸ் ஏலியனா வருவார். அந்த படத்தில் ஒரிஜினல் வருஷன் 1930ல வந்துகிட்டு இருக்கு. அது H.G. வெல்ஸோட புக் தானே. இது டிரெக்டர் ஜி ஏ காசிலிங்கம். பாருங்க, காசிலிங்கம் எடுத்திருக்காரு. யார் காசிலிங்கம்? யாருக்கு தெரியும்? கலையாசி. எனக்கு தெரியாது. விக்கிபீடியால கூட இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். விக்கிபீடியாலே அவர் ஹைப்பர் லிங்க் இல்ல. படத்துல வருஷம் என்ன? அடி ரிலீஸ் டேட் 63 மச்சான். அப்படினாலுமே சரிதான்டா. 63. யா, ரிலீஸ் டேட் 63 னா கூட 69ல தானே உலகத்துக்கு வந்தாங்க. 3க்கு பட் whatever said and done, sci-fiங்கிறது சயின்ஸே தமிழ் சினிமாக்கு ஏலியன். ஆமா இல்லையா? அப்படியே நீங்க அந்த காலத்துல அவ்வளோ தூரத்துக்கு யோசிச்சு படம் எடுக்கிற நேரம் இப்ப சைஃபைங்கிற பேர்ல எடுக்கிற மொக்க படத்தோட கம்பேர் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கு. இல்ல அதான் வருத்தம் என்னன்னு சொன்னா, நீங்க கிட்டத்தட்ட இப்ப 63னா இப்ப எத்தனை வருஷம் மச்சான்? மேட்ச்ல 60 some years ஆகுது இல்ல.
61 வருஷம் 61 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த படம் வந்துருக்குன்னு சொன்னேன். வி ஷுட் ஹவ் ப்ரோக்ரஸ்ட் லாட்ல. we are just evolving, just backwards. அந்த வகையில் உண்மையாகவே பெரிய வருத்தம் தான். பட் அட் த சேம் டைம் டு பி ஃபேர் இந்த விஷயங்கள் வரவேற்கவும் படலை. கலையரசிங்க ஒரு சாமானியதே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னால், எங்களோட வீட்டுக்கிட்ட முந்தி வந்து ஒரு பழைய சிடி ரெண்ட் பண்ணுற கடை இருந்துச்சு. இப்போ நான் படம் தான் நான் பார்த்து இப்போ ஒரு 12-13 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நான் A-level இங்கே பார்த்தேன். யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன் முழு படம் பார்க்குறவங்க. நான் இது ரெண்ட் பண்ணி தான் பார்த்தேன். இல்லை இப்போ மறுபடியும் அது நீங்கள் ஒரு சொல்ல வரும் என்னென்னு சொன்னால், ஒரு காலத்தில் சிடி VHS கடை, அதாவது ரெண்ட்டுக்கு வாங்குறதுக்கு இடங்கள் இங்கே இருந்துச்சுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதவர்கள் இருந்தீர்கள் என்றால் இளவயதுக்காரர்கள் உங்களை தவறாக கூற வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன்னு சொன்னால், முந்தி நாங்கள் வந்து கேசட் சிடி டிவியில் ரெண்ட் பண்ணுவோம். ரெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக படுத்துச்சுன்னு சொன்னால், ரெண்டல் வந்து பெர் டே 30 to 50 rupees தான் இருந்துச்சு. அப்புறம் டிவிடி விற்கவே தோங்கிட்டு 50 ரூபாய்க்கு. அப்போ அந்த பிஸ்னஸ் படுத்துருச்சு. ஆனால் அந்த ரெண்டல் கடைகள் இல்லாமல் போனது பெரிய அநியாயம் என்னன்னு சொன்னால், அவங்ககிட்ட பெரிய ஒரு மீடியா லைப்ரரி இருக்கும். சரியான ரெண்டல் கடைக்கு போனீங்கன்னு சொன்னால், அப்போ எங்கள்கிட்ட எப்படி இருந்த கடையில் தான் ஒரு பெரிய ஒரு கேட்டலாக் வச்சுருப்போம். ரைட், ஓகே. 1940s 50s 60s இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரொமான்ஸ், ரொம்காம், ட்ராமா, XX அப்படின்னு இருந்துச்சு. டாபிக்கே கடந்து போ ஃபேமிலி ஆடியன்ஸ். நான் அந்த கேட்டலாக் எடுத்தேன்னோ பார்த்தேனோ நான் சொல்லி இருந்துச்சு. அது ஒரு ஓரமாக இருந்துச்சு. நம்ம வழிபோக்கன்னு பார்த்துட்டு போயிட்டோம். அப்போ அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது அந்த தியேட்டர் பார்க்குற மாதிரி. சரி சொல்லு. இப்படி பாச்சியா அங்கே தான் இந்த அந்த நேரம் வீட்டில் சொல்லுவாங்க, இப்போ அடுத்த இந்த வீக்கெண்ட் வருது, வீக்கெண்டில் 2 படம் பார்ப்போம், ஏதாவது 2 எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லக்குள்ள என்ன டீல்னு சொன்னால், ஒரு படம் எனக்கு வேண்டியதான் எடுத்துக்கொள்ளலாம், இன்னொரு படம் அப்பா அம்மா என்ன பார்ப்பாங்கன்னு கெஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த படம் இருக்கான்னு கேட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு. ஒரு 1-2 வருஷம் இது போனதுக்கப்புறம் தே ரேன் அவுட் ஆஃப் மூவிஸ் டு சஜஸ்ட். இந்த பழைய பட ஃபைல் இருக்கு இல்லையா நானா கிட்ட, அந்த ஃபைலை எடுத்து நீ பார்த்து தான் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. எம்ஜிஆர் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன இது. அதுக்கு முன்னுக்கு கலையரசி பார்க்கறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு தான் நான் வந்து சர்வாதிகாரி பார்த்துருந்தேன். சர்வாதிகாரி, மன்னன் மகள், அதெல்லாம் அந்த டைம் பார்த்தேன். எனக்கு யாருன்னே தெரியாது கிசாமே, நீ சொல்லு. எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அம்மா அப்பாக்கெல்லாம். அப்புறம் எடுத்துகிட்டு நாங்கள் சிவாஜி வந்தேன், இவங்க எம்ஜிஆர். ஸோ எம்ஜிஆர் படமே எடுத்துகிட்டு போவோம், அவங்க பார்க்குறது எப்படின்னு போட்டு நான் தூங்க தான் போகிறேன் அப்புறம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் சும்மா மஜாவாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, லைக் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு பார்க்கக்குள்ள சில விஷயங்கள் கேனத்தனமாக இருந்தாலும் இட்ஸ் ஃபேசினேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில். இல்லை அந்த டைமோட நீங்கள் சொல்கிறீங்க, அதில் நான் சொல்கிறேன் அதில் ஒன்றுமே அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இருக்காது. ஆனால் அந்த டைமில் தான் பேரலாக இவங்க இந்த ஜான்ராவும் தமிழ் சினிமாவில் நல்லா ஏறி போயிட்டு இருந்துச்சுல. இந்த யார் நம்ம கௌபாய் ஜான்ரா அந்த டைம் தான் ஏறி போச்சுன்னு சொல்ல முடியாது. இட் பிகேம் அ சிக்னேச்சர் ஜான்ரா ஆஃப் ஜெய்சங்கர். அப்பப்போ எம்ஜிஆரும் போயிட்டு வருவார். எம்ஜிஆர்லாம் நடிச்சிருக்காருல ஒரு கௌபாய், ஒரு படம் தான், வேட்டைக்காரன் ஒரு படம் தான். அது அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஒரு பீக்ல இருந்த டைம்ல அங்கே அந்த அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவான காலம் தானே. இப்போ இங்கிலீஷ் படம் மாதிரியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பில்லா படத்தில் நைட் சீனில் கூட எல்லாம் கிளாஸ் போட்டுருப்பாங்க பார்த்தியா ரீமேக்கில். அந்த மாதிரி தான் வெள்ளைக்காரன் கௌபாய் கெட்டப்பில் ஏன் இருந்தான், அதில் ஹிஸ்ட்ரி என்னன்றதை பற்றி யோசிக்காமல் கௌபாய் கெட்டப் அப்படியே வேணும் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள எம்ஜிஆரும் சாவித்திரியும் புள்ள வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே டெக்ஸாஸில் எடுத்த படத்தையும் கோயம்புத்தூர்ல படத்தை எடுத்துட்டு கிடைக்கிற சான்ஸ்ல எல்லாம் MR ராதா வந்து எம்ஜிஆர் படங்கள்ல எம்ஜிஆர் லைஃபை ஊற்றிடுவார். சரி, எனக்கு இன்னும் யாருக்கு வேட்டை பட் இன் ரியல் லைஃப் ஆல்சோ குதரல சுட்டிச்சார். அப்போ வேட்டைக்காரன் படத்தில் கிளைமேக்ஸ் வருது. அப்போ கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னுக்கு. இப்போ எம்ஜிஆருக்கு பிள்ளை பிறந்துட்டு MR ராதா வந்து சாவித்திரியோட அப்பான்னு நினைக்கிறேன். முதல்ல அவருக்கு இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லை, பட் புள்ள எல்லாம் பிறந்தோன்னா ஹீஸ் ஓகே. பிள்ளைய கூட பிள்ளையும் மனசையும் கொடுத்து இப்போ ஒரு காட்டுக்கு போகிறார். காட்டில் தான் வீடு இருக்கு. MR சொல்ல பாருங்க, ஒரு நாள் என் பேர் டார்சான் மாதிரி வருவோம். அப்பே டார்சான்லாம் இருக்காடா. ஸோ ஆனால் இங்கே கூடுதலாக இந்த இன்னொரு படம் பேரை மாதிரி நீதிக்கு பின் பாசமா, தாய்க்கு தலைமகனா ஏதோ ஒரு படம் எம்ஜிஆர். இதெல்லாம் எனக்கு ஏன் தெரியும் கேட்காத மாமா ரெண்டல் கதை சொல்லிட்டியே. ஸோ பார்த்துருக்கேன். இப்போ அந்த படத்தில் வந்து ஒரு சீன் வந்து அசோகனும் எம்ஜிஆரும் அண்ணன் தம்பி. சரியா, MR ராதா அப்பா. அப்போ அவங்களோட அம்மா வந்து TR ராஜகுமார் நினைக்கிறேன். சரியா, இப்போ அசோகன் வந்து சரோஜாதேவியை லவ் பண்ணுறாரு ஒன் சைடாக, சரோஜாதேவி எம்ஜிஆர் வந்து கப்பிள்ஸ். இப்போ ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் தெரிய வருது வீட்டில் எம்ஜிஆர்ட அண்ணன் வந்து இவளை லவ் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் யாரை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் நான் சொல்ல மாட்டேன். கேட்பாங்க அவங்க அப்பா அம்மா, யாரை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள இல்லை இப்போ எனக்கு சொல்ல முடியாது, சரியில்லை அப்படின்னு. அப்போ எம்ஜிஆர்ட்ட கேட்பான், நீ யாரை விரும்புகிற அப்படின்னு சொல்லி, இல்லை அவங்களுக்கு அப்பா அம்மாலாம் இல்லை அப்படின்னு. MR ராதா சொல்லலாம், சூப்பர்
ஒரு மருமக அனாதை, இன்னொருத்தி யாருன்னே தெரியாது. சரியா? இப்போ இதெல்லாம் நடந்து கடைசியில் அந்த டென்ஷன் பில்ஸ் இவென்ச்சுவலி அந்த கிளைமேக்ஸ்டிக் பாயிண்ட் வந்துகிட்டு இருக்கு. கிளைமேக்ஸுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னுக்கு ரிவீல் ஆகுது எம்ஜிஆரும் சிவாஜியும் ஒரே ஆளை தான் லவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இது எப்போ தெரிய வருதுன்னா எம்ஜிஆரும் எம்ஜிஆர் வந்து யாரு சரோஜா தேவி வீட்டுக்கு கூட்டிட்டு வராது அம்மா அப்பா இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு. வந்து பேசி பழகிட்டு தான் அசோகர் கண்டு ஷொக்கா இவ்வளோ தான் நீ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி விஷயம் தெரிய வந்துட்டு. இப்போ வந்தோடனே இப்போ எம்ஆர் ராதா வந்து இவங்களை போட்டு ஏசிக்கிட்டு இருக்காரு, பாரு உன்னால தான் அண்ணன் அடிச்சு கொள்றாங்க அப்படின்னு சொல்லி. சரோஜாதேவி சொல்லுவா, என்னோட அழகுனால தான் உங்க குடும்பம் பிரியுதுன்னு சொன்னா நான் அழகே அழிச்சு கொள்வேன் அப்படின்னு. அப்போ அழிக்க என்ன மூஞ்சி பிச்சுக்கி அடி போடி. அந்த காலத்துல டாங்ஸ்டர் அவருக்கு அப்படி கிளிப்பாக சொல்றீங்க. That's one of the few movies where I saw MGR getting blasted by MR. அம்மா ஏசுவாரு மகன் and then in reality gets blasted. இல்லடா இப்போ நிறைய சீன்ல வந்து அவன் மகன் தான் எம்ஜிஆர். அப்ப அப்பாவை எதிர்த்து பேசக்குள்ள உள்ள போட அப்படின்னு ஏசுவாரு. இப்ப எம்ஜிஆரும் ஒரு ஆள் எப்படி பேச முடியும்னு சொன்னா தமிழ் சினிமால இவருக்கு வந்து கிட்டத்தட்ட எம்ஆர் ராதாவும் அதே மாதிரி, ராதா ரவியும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அதே மாதிரி தானே ஏசிக்கிட்டு இருக்காரு. ஏன் சொல்றேன்னா ஒரு சீன் வரும் எம்ஜிஆர் ஏசுறாரு, இப்போ ஏசிக்கிட்டு இருக்காரு, நீ எல்லாம் பொறுப்பில்லா போட பேசக்குள்ள வைஃப் சும்மா இருப்பா, வைஃப் தானே சப்போர்ட் பண்ணு எப்படி கிட்டத்தில் ஒரு இன்டர்வியூ கண்ட ஏதோ இருக்கு, அதில் போட்டு ரஜினிகாந்த் கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ராதா ரவி, அதாவது அப்பா மாதிரி. கம்மிங் பேக் டு த டாபிக், அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ள இந்த டைம் டிராவலுங்கிறது தானே மெயினான தமிழ் படங்கள்ல இருக்கு. அதுல ஏன் தெரியுமா எனக்கு ஹேவ் டு அக்செப்ட் இட். ஏன்னு சொன்னா டைம் டிராவல் தான் தமிழ் மக்களுக்கு ஈஸியா கன்வே பண்ணும். இல்லடா, ஆனா அதுக்கு முத இருக்குடா இந்த பிரெடேட்டர் படத்தை தூக்கி எடுத்திருக்காங்கல்ல, அசுரன் படம் பாத்துருக்கீங்களா? அசுரன் வந்து 90கள் நடுவுல தான் அது பிரெடேட்டர் வந்தோடனே வந்துச்சு. அசுரன் கூட பரவாயில்ல, கிட்டத்துல இந்த ஆரியா நடிச்ச ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, கேப்டன். இல்லங்க அதான் நான் சொல்றேன்ல, சக்தி சவுந்தரராஜனுக்கு எனக்கு தனியா ஒரு செக்மெண்ட் இருக்கு. அவனுக்கு நான் வாரேன், ஒருமையில தான் அவனை பேசுவேன், அவனுக்கு நான் வாரேன். ஏன்னா நான் ஒரு சைஃபை லவர். சரியா? தமிழ் சினிமாவோட ஒரு பயணியரை நீங்க ஒருமையில பேசக்குள்ள நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன் நினைக்கிறீங்க. நீ என்ன அண்ணாவை கூட அடிச்சுக்கடா, ஆனா அவனெல்லாம் பயணியர்னு சொல்லாதடா, வலிக்குது சொல்ல. தமிழோட ஃபர்ஸ்ட் ஜாம்பி படம், சயின்ஸ் படம் இரு வாரேன். ஏன்னா அதை விடு, இங்க வா, திருப்பி வா. நீ வந்து நம்பியார ஏலியன் ஒத்துக்கிட்டல, ரோஜா ஏலியன்டா இதுல அசுரன்ல. மத்தது இன்னொரு ட்ரிவியா, சக்கு சக்கு வத்தி குச்சி பாட்டு இருக்குல்ல, அது இந்த படத்துல தான் இருக்கு. எனக்கு நான் ரிசர்ச் பண்ணிக்கிறேன், ஓ இந்த படத்துல தான் இருக்கு, என்ன டக்குன்னு மீட்டராச்சு. எனது மாசத்துக்கு ஒரு தடவை அடுத்த ப்ரோக்ராமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, ஜெயா பிளஸ் டக்குன்னு போடுவேன் டக்குன்னு. மத்தது இப்ப இந்த ஷேட் யூனிவர்ஸ் எல்சியூலாம் இருக்குல்ல, அப்பவே விஜயகாந்த் கொண்டு வந்துட்டாரு. கேப்டன் பிரபாகரன்ல வர்ற மன்சூர் அலிகான் தானே இதுல வருவாரு. இதுல அசுரன்ல மன்சூர் அலிகான் வருவான்ல, ஆமா, அது கேப்டன் பிரபாகரன்ல வர அதே மன்சூர் அலிகான் கேரக்டர் தானே. வீரபத்ரனா? வீரபத்ரன் கேரக்டர் தானே. அப்ப ஷேட் யூனிவர்ஸ் தான் அதுவும். ஷேட் ஆமாமா, ஷேட் யூனிவர்ஸ் தான், மல்டிவர்ஸ் இல்ல, ஷேட் யூனிவர்ஸ். அப்போ அசுரன் நடக்கிற கதையும் கேப்டன் பிரபாகரன் அப்படியே கொண்டு வந்து திருப்பி பிரிடேட்டர் பார்ட் 1 எடுத்து விஜயகாந்தையும் அருண் பாண்டியனையும் வச்சு அழகாக கொண்டு போயிருக்கலாம். ஐடியா இல்லாத பசங்க இல்லை, சில இந்த மாதிரி சில அந்த குழப்பமான கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு படமும் ஒரே யூனிவர்ஸ் ஷேர் பண்ணுது, அந்த விஷயம் எல்லாம் நீங்கள் வந்து சில நேரம் யோசிப்பீங்க இது எப்படி அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப யோசிக்க விடாம சும்மா டக்குன்னு காட்டினீங்கனாலே அவருப்பா இவன்டா அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில நேரம் இதில் ஏதோ ஒரு படம் ஒன்று மச்சான் நான் தேடினேன், எனக்கு கிடைக்கல. ஸ்ட்ராங் ஸ்டூப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அதே கெட்டப்பில் தமிழ் படத்தில் வருவாங்கடா. தமிழ் படத்தில் சத்தியம் எனக்கு என்ன படம் கனவு பாட்டா இருக்கும்டா. கனவு பாட்டா இருக்கும், கனவு பாட்டா இருக்கும், லைக் ட்ரீம் சைக்கோன்ஸ். இல்ல அவங்க கேரக்டர்ஸ் அந்த படத்துல நல்ல கதை இல்லை. இப்போ என்ன படம் அது, விஷால்ட படம், 6 பேக்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாரு. எல்லா படத்துலயும் தான் சத்தியம் படத்துல, சத்தியம் படத்துல ஏதோ ஒரு பாட்டுல பேட்மேன் ஸ்பைடர்மேன் அப்படி சொல்லலாமா. இந்த படத்திலேயே எப்படின்னா அது என்ன படம் ஞாபகம் இல்லை. அகைன் இந்த அசுரன் டிரெக்டர் மாதிரி அந்த ஜான்ரால இருக்கிற ஒரு டிரெக்டர் ஒருத்தர் தான். லைக் அசுரன் எடுத்தது செல்வாவா? ஏன்னா கேப்டன் பிரபாகர் எடுத்து செல்வா தான். இல்ல ஒரே டைரக்டர் எடுத்தது யாருன்னு தெரியல எனக்கு அந்த நேரம். செல்வா ஆனா இப்போ கடைசியா இப்போ லேட் இந்த வேலு பிரபாகரன் வேலு பிரபாகரன் டேய் நாளைய மனிதன் டைரக்டர் தான் அசுரன். அத மறந்துட்டேன். அவரெல்லாம் வந்து ஒரு காலத்துல ரொம்ப பீக்ல இருந்துட்டு இப்ப கொஞ்சம் மண்டை கலண்டு போய் நிக்கிற டைரக்டர் அவர்லாம். இப்ப வேலு பிரபாகரன் இவன் லீடுக்கு வருவான். இப்ப இல்ல அவர் என்ன அவர் கடைசியில அவர் என்ன செய்யறாங்க வீட்டுல இல்ல அவர் அதான் கொஞ்சம் சத்யராஜா வச்சு ஒரு படம் எடுத்தார் பாத்தீங்க. ஆமா புரட்சிக்காரனா ஃபுல்லா கருப்பு சட்டையில வரும். கருப்பு சட்டை அவர் வேற அவரும் நடிக்க ஆரம்பிச்சாரு தெரியும் தானே வேலு பிரபாகரன். ஓ
என்னங்க சொல்றீங்க? அவர் ஒரு படத்துல நடிச்சாரு தானே. அப்புறம் அவர் கடைசி எப்போ தெரியுமா இந்த கேரக்டர் நான் பார்த்துருக்கேன். அவரோட கிரெடிபிலிட்டி எப்போ தெரியுமா ஃபுல்லாக இல்லாமல் பிரச்சனை போச்சு. அது நினைக்கிறேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு எங்கேயோ அந்த நேரம் அந்த மேகசீன்களில் ரொம்ப ஹாட்டாக பேசப்பட்டு ஸ்கேண்டல் மாதிரி. ஹி மேட் அடல்ட்ஸ் ஒன்லி மூவி கால்டு, எனக்கு தெரியும் நியூஸ் ஞாபகம் இருக்கு அந்த நேரம் காதல் அரங்கம். அந்த நேரம் ரொம்ப பெருசா பேச sounds absolutely like that movie. Yeah, right, it sounds like I mean அந்தரங்கம் ஒரு AI கிட்ட போயிட்டு அடல்ட் சொல்லி பழகுற நல்ல பேர் ஒன்று சொல்லுன்னா சொல்ல போற முதல் ஆப்ஷன்கள்ல ஒண்ணா இது இருக்கும். கண்டிப்பா அவ்வளவு ஆப்வியஸான ஒரு பேர் உண்டு இல்ல. ஆனா அதோட இந்த நீங்க சொல்ற அந்த கலையரசி காலத்துல இருந்து இப்ப வேற வேலை இல்லைன்னா வேலு பிரபாகரன் படம் இருந்துச்சு நமக்கு கடைசியா சத்தியமா தெரியாதுடா. இப்ப சிவகார்த்திகேயன் நடிச்ச படத்து வரைக்கும் பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கிற மாதிரி பெரிய அதாவது இந்த முறை ஏலியனை கொண்டாந்து வீட்டில் சமைக்கிறதுக்கும் தேத்தனி ஊத்துறதுக்கும் அந்த அது இனி கிறிஷோட இந்த படம் என்ன ஜாது வருமே கோயமில்கா கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான். ஏன்னா இப்போ 2020 நான் சொல்றேன் இப்போ ஏலியன் தலை பெருசா இருக்கும். ஈட்டி ஆமா ஏலியன்னா கட்டாயம் தலை பெருசா தான் இருக்கும், உடம்பு சின்னதா இருக்கும், அந்த ஒரு எலி மூஞ்சி மாதிரி இருக்குங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்தே இன்னும் வெளியில வரலையே இவங்க. இல்ல ஜி அது அதான் சொல்றேன், அதான் வரேன். இப்படிதான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஏலியனுங்கிற கான்செப்டை ரொம்ப அந்நியமா பார்க்காம கேஷுவலா வியூ பண்ற பாயிண்ட்டுக்கு தமிழாக்களை கொண்டு வரதே கஷ்டம். அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்க அதை நினைச்சு பார்க்க முடியாத ஏலியனுக்கெல்லாம் போக முடியும். இங்கிலீஷ்லேயே கூட வேற எப்படி ஏலியன் வராங்க, 2 கை 2 கால் கொஞ்சம் வேற ஷேப்ல. அப்படி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கூட ரோபோ ஷேப்ல 2 கை 2 கால் அந்த மனுஷங்கட எக்ஸோஸ்கெல்டன் லுக் கூட வருது. ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வேற மாதிரி ஏலியன் சொன்னா தி திங் பாத்தீங்களா? நீ பாத்துக்க மாட்டேன், நீ ரத்தம் பார்த்தா பாங்கிதுல்ல. தி திங் 80களில் வந்துச்சு, இங்கிலீஷ் படம். எனக்கு பேர் டிஃபார்ம்டு சம் திங் எப்படின்னு சொன்னா அந்த ஏலியன் உருவத்தை காட்ட மாட்டாங்க. அது வந்து யாரோட உருவத்துல வரும். இவர் தானே நம்ம ஜுராசிக் பார்க்ல யூஸ் தி சன் ஆஃப் பிக் டிட் இட் அப்படினு ஸ்பீல்பர்க் இல்ல திங் இல்ல நான் அந்த ஆக்டரை சொல்றேன். திங் எடுத்து யாத்தியமா ஜான் கார்பெண்டர். யாரு இந்த ஜுராசிக் பார்க்ல வருவான்ல ஒரு கூல் கையா ஒருத்தன் வருவான்ல, ஞாபகம் இல்ல மாமா, அடைய பேர் மறந்துச்சுல, சம் மேல்கம். இது தார்ல வந்து ஜாண்டாரோட இதா வருவான், ஜெஃப் கோல்ப்ளூம். அவன் அவன்ட படம் அந்த திங் அவன்ட இல்ல. அப்ப நான் வேற படம். அது சும்மா படம். அது ஃப்ளை மூவி ரெக்கமெண்டேஷன். தி ஃப்ளை. வேணாம் பார்க்காதீங்க. எனக்கு தெரியும் ஃப்ளை எப்படி இருக்குன்னு. வேணாம். 80sல தி ஃப்ளை ஒரு ரீமேக் தான். 1950sல 60sல ஒரு ஈஸ்ட்மன் கலர் ஃப்ளை ஒன்று இருக்குது. டேய் இந்த ஃப்ளையே கேவலமா இருக்கும்டா. இல்ல அது இது அளவுக்கு நஜீஸா இருக்காது, ஓரளவுக்கு பாக்குற மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து சிம்பிளா ஹஸ்பண்டோட தலைக்கு வந்து ஒரு மாஸ்க் போட்டுருப்பாங்க ஃப்ளை மாஸ்க். இது மாதிரி ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இல்ல நீ திங்னோனே எனக்கு அதான் ஞாபகம் வச்சு. இல்ல திங் வந்து ஏலியனுக்கு உருவமே இருக்காது, அது வந்து யாரோட உருவத்துல வேணாலும் இருக்கும். யாராவது இல்லை நான் அப்படி ஒரு படம் பார்த்தேன். அதாவது அந்த எனக்கு அந்த அது பபுலா என்னன்னு அது வந்து ரொட்டி மாவு மாதிரி இருக்கும் ஒன்று, ஃப்ளப்பர் பிளாப். தி பிளாப். அது ரொட்டி மாவு மாதிரி. நான் டு தி லைட்டர் சைடு ஆஃப் ஃப்ளப்பர்ன்ட்டேன். தி பிளாப், அதுல பேர் தி பிளாப். அது கொல்லும் தானே, அது ஆக்கல அப்படியே அந்த மாவுக்குள்ள அப்படியே ஆளை போட்டு பிணைஞ்சு எடுத்த மாதிரி எடுத்துணும். அது பிளாப் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பாத்தீங்களா இப்ப உலகத்துல அப்படி ஒரு சாமானம் இல்ல தானே. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஏலியனுக்கு பிளாப். அப்படி தமிழ் சினிமா கொண்டு வர முடியாது, ஏன்னா இவனுக்கு ஒத்துக்க மாட்டானுங்க. ஏன் தெரியுமா? 2 பிரச்சனை இருக்கு. திருப்பி சக்தி சௌந்தரராஜன் அடிக்கிற நேரமும் நான் வந்துக்கிறேன் அதுக்கு தனியா. இப்போ இந்த கேரக்டர் இந்த கொண்டாந்தாங்கல்ல, என்ன படத்தில், கேப்டன் படத்தில் கொண்டாந்தாங்கல்ல, அதுக்கு வந்து நல்ல கேவலமான ஒரு பேர் வச்சுருப்பானுங்கடா. அதுக்கு வந்து இன்னும் பார்க்கல, சாரி. நான் ஒரு கொஞ்சம் முன்னுக்கு மட்டும் பார்த்தேன். ஏன்னா அவனுங்க அந்த டெர்மினேட்டரை கொஞ்சம் ரிசம்பிள் பண்ணி பார்த்தேன். டெர்மினேட்டர் கூட இல்லை ஜி, அவங்க ப்ராப்பராக ப்ரிடேட்டரோட இதுதான். அதை நான் போன முந்தைய எபிசோடில் சொல்லியிருப்பேன்ல, யூ கேன் டவுன்லோட் ப்ரிடேட்டர்ஸ் இதுன்னு. இந்த நாய்ங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிட்டு ப்ரிடேட்டர் இது கேட்டிருக்கானுங்க போல், அந்த என்ன சொல்ற 3D மாடலை வந்து கேட்டிருக்கானுங்க போல். காசு பத்தல என்ன தெரில, சரி நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கன்றாவியான ஒரு நாய், வீட்டில் வளர்ப்பு நாய்க்கு வந்து முடி வெட்டி விட்டா எப்படி இருக்குமோ அதுதான் ஏலியன் வச்சுக்கோங்க அப்படின்னு விட்டாங்க. நான் இது எனக்கு தனி செக்மெண்ட் வேணும். இல்லை நான் அது நான் கொஞ்சம் நடுவில் பார்த்தேன். அதாவது லோ பட்ஜெட்டில் காசு கிடைக்காம ப்ரெடேட்டர் ஒருத்தரை செஞ்ச மாதிரி. சரி இப்போ வந்துடுறேன்னா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நான் சொல்லிக்கலாம். வை சயின்ஸ் ஃபிக்ஷன் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் தமிழ் சினிமா இருக்குல்ல. இன்டர்நெட்னாலே 24 இது ரெண்டும் ஒரு இந்த தள்ளிப்போ கொஞ்சம் சயின்ஸ். இப்போ என்ன நார்மலாக தமிழ் சினிமா தானே ஒரு யாவரும் நலமா இல்லை, அது என்ன படம், இன்பமாக இருக்குது ஐயா, நம்ம விஸ்வநாதன் தம்பி
பேய் படம் ஒன்று வந்துச்சுல, யாம் இருக்க பயமே. யாம் இருக்க பயமே ஃபர்ஸ்ட் ஹாரர் காமெடி மூவி எனக்கு தெரிஞ்சு தமிழ் இல்ல முனி தான் ஃபர்ஸ்ட் ஹாரர் காமெடி இல்ல. இல்ல ப்ராப்பரா யோசிச்சு பாரு. இல்ல முனி முனீர் ஹாரர் காமெடி சொல்லுவியா? more like a horror மசாலா. எஸ், இது ஹாரர் காமெடி. அந்த பேயே காமெடி பண்ணி வச்சிருப்பாங்க. கொரியன் திரைப்படம் தானே. அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த படம் வந்த உடனே அதுக்கப்புறம் ஃபுல்லா ஹாரர் காமெடி ஹாரர் காமெடி ஹாரர் காமெடி எடுத்து ஹாரர் காமெடி ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணது அதுவா காஞ்சனாவா? எனக்கு என்ன காஞ்சனா காஞ்சனா வாஸ் a block. எனக்கு யாம் இருக்க பயமே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி, இல்ல ஆனா காஞ்சனா தான் பெரிய அளவுல நீ சொல்ற மாதிரி ஹாரர் காமெடிங்கிற டெஃபினிஷனுக்குள்ள பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆனது இதுவா இருக்கலாம். ஆனா ஹாரர் காமெடின்னு ஒரு சாமா இருக்கு. அத பண்ணி நீங்க காசு பார்க்கலாம்னு சொன்னது வந்து காஞ்சனா. அப்ப தமிழ் சினிமா இப்ப வந்துகிட்டு இருக்குல்ல ஆக்ஷன் மூவிஸ், ஒரு விக்ரம் இதானோன்னு ஆக்ஷன் மூவிஸா வந்துகிட்டு இருக்குல்ல. பட் ஆக்ஷன் மூவிஸ் have always been a thing இல்ல தமிழ்ல. இல்ல அவர் சொல்ற அந்த ட்ரெண்ட் ஒரு காலத்துல ஃபாலோ ஆகுறது பத்தி பேச. இப்போ அது ட்ரெண்ட் நினைக்கிறியா நீ? ஆல்மோஸ்ட் இல்ல பிரிட்டி மச். இந்த விக்ரம் வந்த அப்புறம் பாரு, ராக்கி லொட்டு லொசுக்குன்னு இந்த அருண் மாதேஸ்வரன் இருக்கான்ல, சும்மா சண்டைனாலே வந்துச்சு அதுக்கு முன்னுக்கு இல்லையா? அந்த ஜோன்ல இருக்குதானே மாமா. அந்த ஒரு தமிழ் சினிமால ஒரு டெம்ப்ளேட் இருந்துகிட்டே இருக்கும்டா. ஒரு மெயின் ட்ரெண்ட் ஒன்று இருந்துகிட்டு இருக்கும். அப்ப இந்த பேய் படங்கள் பேய் படம் வர சீசன் பேய் படமா வந்துகிட்டு இருக்கும். அப்ப ப்ரொடியூசர்ஸ் தே வாண்ட் தட். எனக்கு என்ன வந்து விக்ரம் மாதிரி படங்கள் என்ன செஞ்சுன்னு சொன்னா தமிழ்ல ஆக்ஷன் மூவிஸ் தமிழ்ல எப்பயுமே வந்துருக்கு. இப்போ தெரியுமா 90களோட கடைசியில அந்த ரொமான்டிக் ஈராவை முடிச்சிட்டு விஜய் அஜித் அவங்களோட மாஸ் ஈரா என்டர் ஆகுறாங்க தானே. அந்த ஈரால இருந்தே தமிழ் சினிமால ஆக்ஷன் மூவிஸ் ஃபுல்லா வரது. நீ ஆக்ஷன் சொல்றது அதுக்குள்ள மசாலா இருக்கும்டா. ப்ராப்பரா ஆக்ஷன் ஒரு ஆக்ஷன் எடுத்த படம் அதான் சொல்றேன். விக்ரம்ட இம்பாக்ட் என்னன்னு சொன்னா இட் ஷிஃப்டட் ஃப்ரம் தி மசாலா திங் இன்டு ஆக்ஷன் ப்ராப்பர் ஆக்ஷன் ஜானர். அதோ நீங்க சொல்ற அந்த சில கிரைட்டீரியா, அதாவது முந்தைய ஆக்ஷன் படத்துங்கிறது கட்டாயம் அவருக்கு ஒரு ஹீரோயின் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் எல்லாம் உடைஞ்சிருச்சு. அதாவது ஒரு தனியாளா இருப்பாரு. இந்த கைதி இதெல்லாம் என்ன செஞ்சுன்னா ஜானர் ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வராங்க. ஆக்ஷன்னா ஆக்ஷன் மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப சுட்டுக்கிட்டே இருப்போம் ரெண்டு பாருங்க அப்படி. அந்த ஒரு புஷ் வந்து இன்டர்நெட்னாலே 24 கொண்டு வந்துச்சு. லைக் யூ கேன் இவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டைம் டிராவல் பட் பாக்ஸ் ஆபீஸ் வைஸ் 24 வாஸ் a failure. எஸ், ஆனா தெலுங்குல பெரிய ஹிட். அது இன்டர்நெட்னால நல்லா ஓடிச்சு தானே. இன்டர்நெட்னால worked and why 24 didn't work is again டைம் ட்ராவலை வந்து இப்போ ஒரு சாமானியனுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவான்றதை ப்ராப்பராக இன்டர்நெட்னாலே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. வேற 24 didn't go with that approach. அதில் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி இருக்கும். ஒருத்தன் வந்து அந்த டிவைஸ் அப்ரோச் இப்போ இன்டர்நெட்னால மச்சான் உனக்கு அந்த ஆன்டகனிஸ்ட்னு ஒன்று இருக்காது. டைம் தான் அதில் வந்து ஆன்டகனிஸ்ட். ஆனால் 24ல் வந்து உனக்கு ஒரு ப்ராப்பர் ஆன்டகனிஸ்ட், ஒரு ஹீரோ வில்லன் கான்செப்டில் போய்கிட்டு இருக்கிறதால இஃப் எனிதிங் தமிழ் ஆக்களுக்கு ஒரு வில்லன் இருக்குது இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா புரிஞ்சுக்கிறது. ஆனால் ஒருத்தன் ஈஸியாக ரிலேட் பண்ணுறது, எனக்கு டைம் ட்ராவல் கிடைச்சா இதான் நான் பண்ணுவேன்னு யோசிக்க வச்சது எந்த படம்? அது ஆப்வியஸ்லி. அதனால தான் இன்டர்நெட்னாலே ஒர்க் அவுட் ஆச்சு எல்லாருக்கும். 24 வாஸ் ஈவன் பிட் மோர் காம்ப்ளெக்ஸ். ஸோ டைம் ட்ராவல்னு வரும்போது தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைம் ட்ராவல், ரைட்? ரெண்டுமே இருக்கு. 24ல காட்டுற டைம் டிராவல் பொதுவா படங்கள்ல காட்டாத மாட்டாங்க. அது வந்து they literally turn time back. They don't go back in time. It's actually இப்போ டைம் ட்ராவல்னு வரும்போது நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு ஜி. அப்போ ஒரு ஃபார்மேட் வந்து யூ ஃபிசிக்கலி டைம் ட்ராவல் which is இன்டர்நெட்னால யூ கெட் a device or you travel back to a different time where two yous exist. 24 அது இல்ல, you go back in time. You turn time back. இப்போ Wolverine இருக்குல்ல, அந்த படம் வந்து ப்ராப்பர் டைம் டிராவல் மாதிரி தான். லைக் யூ Wolverine டைம் டிராவல் லாஜிக் தான் இது 24க்கு சரியா. டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் என்ன படம் டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட், அந்த படத்துல டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட் தான் Wolverine நீ சொல்ற. நீ Wolverine டைம் டிராவல் இல்ல. Wolverine நான் சொல்றது இப்போ நான் சொல்கிறது வந்து பேக் டு த ஃபியூச்சர். அந்த கார் வந்து டிலோரியன் கார் வந்து அப்படியே பாஸ்ட்டுக்கு போனால் அங்கே 2 ஹீரோ இருப்பானுங்கல்ல, அந்த மாதிரி கான்செப்ட் தான் இன்டர்நெட்னாலே. ஸோ டைம் ட்ராவலை வந்து இப்படி அப்ரோச் பண்ணும்போது பார்க்க வைக்கிறவங்களுக்கு புரியுறது ஈஸி. உனக்கு புரியுது, அங்கே 2 பேர் இருக்காங்கன்னு ஓகே இவன் இங்கே வந்துட்டான், அங்கே ஒருத்தன் இருக்கான்றதை அந்த பிக்சராக விளங்கப்படுத்த. எனக்கு என்ன 24 ஒர்க் அவுட் ஆகாத காரணம் என்னன்னு சொன்னால் அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சரியான அறுவடை. ஆனால் இட் ஹேட் a killer interval block. It had a killer interval block and a very good post interval stretch. Yes. ஆனா அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் நீ சொல்றது basically I'm a watch mechanic. அதுக்கு சரி இல்ல அந்த இடத்துல வந்து அது ஒரு தவளையா கூட என்ன ரசிக்க முடியாத விஷயங்கள் கொஞ்சம் இருந்துச்சு. அது அப்புறம் வந்து இந்த இவங்க சொன்ன விஷயம் தான், டைம் டிராவல் கைக்கு வந்தோன்னே ஒரு சாதாரண மனுஷன் என்ன செய்வான்ற கேள்விக்கு இருக்குல்ல, அதுக்கு அவங்க சில விடைகளை காட்டுவாங்க தானே. இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு 24ல காட்டினது 24ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பான். எப்படின்னா ஒருத்தன் வாழைப்பழம் வலிக்கி விடுவான், இவன் டக்குன்னு பின்னுக்கு போயிட்டு ப்ரோ அங்கே வாழைப்பழம் இருக்குது பார்த்து எவனாச்சும் அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுவானா? மாட்டான். இல்லை அது மட்டும் இல்லைடா, ஹீரோ படம் வச்சுக்கொள்ள அதெல்லாம் வந்து ஒரு மொமெண்டரி தான். The way he explores the device was not that convincing. Not exciting enough. Yes. Not exciting enough. தமிழ் இதுல வந்து இவனுங்க also they felt the need to spend so much time on the romantic plot which did not work. அது எந்த விதத்திலுமே ஆட் வேல்யூ பண்ணல. இல்ல அதான் அது என்னன்னா
செகண்ட் ஹாஃப்ல காட்டுற அந்த பெரிய ரீசனோட முன் துண்டு வந்து எங்கேயுமே செட் அந்த பே ஆகல. ஆஃப் ஒழுங்கா மீட்டர் ஆகல. இவங்க எஸ்டாப்லிஷ் பண்ணதுக்கும் பே ஆஃப் அதுதான் எனக்கு எந்த ரெண்டுலையுமே எனக்கு வந்து சில பார்க்கல இப்போ பார்க்கல அழுட்டுதுன்னு சொன்னால் இந்த ரொமான்டிக் ட்ராக் எல்லாம் ரொம்ப அழுட்டுது. எந்த துப்பாக்கி கூட ஒருத்தங்க எந்திரனோட பிளாட்டே ரொமான்ஸ் தானடா. ரொமான்ஸ் பிளாட்டை எஃபெக்ட் பண்ணுது எஸ், ஆனால் ரொமான்ஸை உனக்கு ரசிக்க முடியுதா? ஏன்னா அது ஐஸ்வர்யா ராயும் ரஜினியும் எக்ஸாக்ட்லி த ப்ராப்ளம். அதே தான் இங்கேயும் தேட் ஜீரோ கெமிஸ்ட்ரி இன் 24. இல்ல அதுல சமந்தா அழகா இருந்தாங்க. அவங்க அழகாக இருந்தாங்க, அவரும் அழகாக இருந்தாங்க. அந்த 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 அழகாக இருக்கிறவங்க எல்லாம் ஜோடி சேர்ந்துட முடியும்னா நிவேதன் இந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற இந்த டைம் ட்ராவலோட சேர்த்து கிட்டத்தில் இந்த மார்கன் ஃப்ரீமன் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியாது, 57 செகண்ட்ஸ்னு சொல்லி ஒரு மகளே இல்லையே நல்ல பார்க்கலையா? மூவி ரெக்கமெண்ட். அதாவது மார்கன் ஃப்ரீமன் வந்து ஒரு ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருப்பார். அவர்கிட்ட இருக்கும் ஒரு வாட்ச் ஒன்று. அவர் ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி செய்யணும்னா அதில் அவன் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஒருத்தன் போகிற இடத்துல ஷூட் பண்ண ஒருத்தர் வந்து இவர் காப்பாற்ற போயிட்டு மார்கன் ஃப்ரீமன் வாட்ச் இவனுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த வாட்சை கட்டினதுக்கப்புறம் 57 செகண்ட்ஸ் அவனுக்கு பின்னுக்கு போகலாம். ஓகே, பட் நீங்கள் திரும்ப போயிடாது, ஒரு தடவை தான் போகலாம். ஜஸ்ட் லிவ் பேக் அந்த 50-50 போயிட்டே முடியுமா? 50 இல்லை அந்த 57 செகண்ட் ஒரு வாட்ச் கிடைச்சா இப்படிதான் யோசிச்சு. இல்லை நீங்கள் யோசிக்கிறது சரி, பட் அங்கே அப்படி ஒரு சிச்சுவேஷன் இல்லை. அதாவது அவனுக்கு 57 செகண்ட்ஸ் முன்னுக்கு போயிட்டு அந்த பின்னுக்கு போயிட்டு டைமை சேஞ்ச் பண்ணிட்டு வரலாங்கிற மாதிரியான படம். பெரிய அளவில் சொல்கிற மாதிரி இல்லை, பட் அந்த 57 செகண்ட்ஸ் தான் எதாக இருந்தாலுமே அப்படிங்கிற மாதிரியான. இதே மாதிரி பழைய படம் தெரியுமா, ரன் லோலா ரன் இப்போ திருப்பி ஹிந்தியில் எடுத்தாங்க தானே? நான் ஹிந்தியில் வச்சு யாரு நம்ம கேம் ஓவரில் நடிச்சாங்களே, அப்போ வாயா ஏன் வீரா, பேர் தெரியல, அவங்க தான் ஐரின், ஆடுகளம் ஐரின். எஸ், ரன் லோலா ரன் பிளாட் என்னன்னு சொன்னா, ஒரு கேர்ள் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு சம் ட்ரக் இதில் மாட்டிப்பான். அப்போ அவ கிளம்பி போகக்குள்ள செத்துருவான் ஒரிஜினல் பிளாட் படி. 1 மினிட் ஏர்லியாக கிளம்புனா அவளுக்கு என்ன இருக்கும்னு கதை போகும், 1 மினிட் லேட்டாக கிளம்புனா அவளுக்கு என்னன்னு கதை போகும். இது 12B இல்ல அகைன் 12B வந்து இன்னொரு படம், அது பேர் வந்து வந்து என்னது, ஸ்லைடிங் டோஸ் அப்படியே ஒரு தான் 12B. அது வேற டிபார்ட்மெண்ட். 12B sci-fi-குள்ள வரும். Not really a sci-fi, it's like alternate realities maybe, like if it falls under the umbrella. sci-fi-குள்ள வரும்னு நினைக்கிறேன். இல்லடா, it's like what if மாதிரி தானே. What if it's basically what if thought practice man, yeah, thought experiment. அந்த கதை எப்படி போயிருந்தா எப்படி இருந்துக்கும், இந்த கதை எப்படி போயிரு. ஆனா அதை ரெண்டுமே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல. இந்த கேரக்டர் இம்பாக்ட் பண்ணுது, இந்த கேரக்டர் அப்படி எதுவும் நடக்குதுன்னா, லூப்பர் இருக்குல்ல, எதுடா லூப்பர் படம் இருக்குல்ல, லூப்பர் பாத்தியா? லூப்பர்ல வந்து பிரசன்ட் டேல இருக்கிறவனுக்கு கை அறுத்துக்கிட்டா ஃபியூச்சர்ல இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி கனெக்ட் எதுவும் கொடுத்திருந்தா அது சைஃபைக்குள்ள வந்துரும். அந்த டைம் டிராவல் எக்ஸ்ப்ளோர் பண்றது எக்ஸைட்டிங்கா காட்டுறதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் லூப்பர். சட்டப்படி அவங்க முதல்ல டைம் டிராவல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு பாப்பானுங்க. இல்ல லூப்பர் இல்ல மச்சான், எதை சொல்ற? அந்த லூப்பர்ட கான்செப்டே பேஸ் பண்ணி இன்னொரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் டைம் டிராவல் வந்து ப்ராஜெக்ட் பிரைமர் இல்ல ப்ராஜெக்ட் ஆல்மனாக். எஸ், அதுல இவனுங்க எல்லாம் சின்ன ஸ்கூல் பொடிய மாதிரி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஆக்சிடென்ட்லி கண்டுபிடிச்சுவாங்க டைம் டிராவல் கண்டுபிடிச்சுவாங்க. இப்போ டைம் டிராவல் கண்டுபிடிச்சோன்னா அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ஒரு 17-16 வயசு பொடிய மாதிரி என்ன செய்வாங்கன்றது ஒரு 15 மினிட்ஸ் காட்டுவானுங்க. ஓகே, சும்மா ஃபன்னா இருக்கும். எக்ஸாம்பிள் காட்டுவாங்க, கொஞ்சம் நான் வந்து லூப்பர் படத்துல இந்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொடவை வேலை செய்வான். ஒருத்தன் ரூம்ல படுத்திருப்பான், போயிட்டு அவனோட கழுத்து பின்னுக்கு இவன் வந்து 8ஆம் நம்பரை வரைவான். வரையக்குள்ள இப்போ படுத்திருக்கவன் பின்னுக்கு அந்த 8ஆம் நம்பர் வரைபடம். ஓகே, அவன் படுக்க போகையில வரைஞ்சி வச்சுக்கிட்டு இருப்பான், டைமில் பின்னுக்கு போயிட்டு. இப்போ இவங்க ப்ரெசென்ட்டில் இருக்கானுங்க, இவங்க கண்ணு முன்னுக்கு அந்த 8 ஃபார்ம் ஆகும், ஏன்னா இப்போ வரைஞ்சிருக்கான். ஓகே ஓகே, இந்த கன்செப்டை இவங்க உருவானுங்க லூப்பர் படத்தில். ஓகே ஓகே, மூவி ரெக்கமெண்டேஷன் டைம். டிக்கிலோனா இருங்க வரேன். நான் வந்து நல்ல படங்களை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் பொழக்கிறேன். ஆனால் அப்படி பார்க்க போனால் ராவன் கூட பெரிய அளவில் இப்போ ராவன் இஸ் ஆக்சுவலி sci-fi மூவி தான். இட்ஸ் ஆக்சுவலி sci-fi. ஆனால் அதுக்கு பெரிய ப்ரொமோஷன் ஒன்று இருந்துச்சு. ராவன் வந்து அவங்க என்ன, ராவன் ஒரு பாவமான கதை பாஸ். இந்திரன் வந்து நிறைய தடவை ரிஜெக்ட் ஆகி ஷாருக் கான்ட்ட கொண்டு போயிட்டு sci-fi எடுப்படாதுன்னு அவர் சொல்லி தமிழில் அது மிகப்பெரிய ஹிட் ஆகி இப்போ அவசரமாக நான் ஒன்று பதிலுக்கு எடுத்து காட்டணுமே sci-fi வழக்கலன்னு சொல்லி அவங்க தே ஹேஸ்டிலி புட் இட் டுகெதர். அதான் நீங்கள் ராவன் பாருங்கள், அந்த படம் ஃபுல்லாகவே பார்க்கல அந்த ஒரு ஜெனரிக் ஃபீலிங் வரும். எல்லாமே ஜெனரிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லி. மியூசிக்கை தவிர and VFX was way better. VFX அவங்க ரெட் சில்லிஸ் அவனோட கம்பெனி தானே. ஸோ VFX was much better. Music was also very good. ஆனால் அந்த படத்தில் எல்லாமே தான் அந்த ரேண்டம் கேரக்டர்ஸ் கோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஆள் வந்து கதையை எழுதுன மாதிரியே இருக்காது, ரொம்ப பேசிக்காக இருக்கும். இப்போ இன்ஃபேக்ட் அந்த படத்தில் மிகப்பெரிய பிளாட் என்னது,
தோக்கடிக்கவே முடியாத ஒரு வில்லனை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ஸ் நத்திங் கிரவுண்ட் பிரேக்கிங் அபவுட் எல்லா வீடியோ கேம் ப்ரமிஸும் அதுதான், தோக்கடிக்கவே முடியாத வில்லன் அப்படின்னு. பாஸ் பேட்டில்கள். சரி இப்போ நீங்கள் கதைக்கு வாங்க. இப்போ நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல இன்டர்நெட்னால 24 இட் கிக் ஸ்டார்டட் ரைட். சரி sci-fi it would work in sci-fi Tamil cinema. ரிவைவல கொண்டாந்தது. அப்பதான் கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவனு. வந்தான் ஒருத்தன் சக்தி சௌந்தரராஜன். நான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் sci-fi படம். அவன் முதல் படம் என்னமாமா? நாணயம் தானே? எஸ் நாணயம். நாணயமா நாயகல் ஜாக்கிரதை? நாணயம் நாயகல் ஜாக்கிரதை. நாணயம் வந்துச்சு, அப்புறம் நாயகல் ஜாக்கிரதை. ஹாட் டேக். எனக்கு நாணயம் பிடிக்கும். நாணயம் ஆக்சுவலி இஸ் a good movie. நாணயம் நல்ல படம். நாணயம் ஒரு நல்ல படம் சரியா. ஆனால் நாணயத்தோட கதையை ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு கதையா சொல்றானுங்க, கேட்குறவன் செத்தான். சரியா, படம் கொஹேரண்டா போகும். இட்ஸ் a good movie. அதுக்கப்புறம் நாயகல் ஜாக்கிரதை. இப்போ என்னன்னா இவர் எப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு நான் வந்து ஜான்ராஸை கொண்டாடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வருவார். இப்போ நாணயம் வந்து ஹைஸ்ட் ஜான்ரா கரெக்டா? ஆனால் தமிழில் தான் ஹைஸ்ட் படம் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. மங்காத்தாலேருந்து எல்லாமே. ஏன் நம்ம பாக்யராஜ் போயிட்டு பேங்க் கொள்ளடிப்பாரு, கிளவுன் வேஷம் போட்டு, ருத்ரா, அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? ஆனா இவர் தன்னைத்தானே கிளைம் பண்ணிப்பார். ருத்ரா படம் ஃப்ளாப் தான் பாஸ். ஐ லவ் தட் மூவி. நல்ல படம் அது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஃப்ளாப் ஆனா அதுல இப்ப இவர் எப்படின்னா தன்னைத்தானே கிளைம் பண்ணிப்பார், நான் வந்து புது ஜான்ரா கொண்டாந்து தமிழுக்கு அப்படின்னு சொல்லி ஹெய்ஸ்ட். சரி, அப்ப நாயகல் ஜாக்கிரதை என்ன ஜானர்? அனிமல் ஜானர். அப்ப இது வரைக்குமே அவர் ராமு அவனை கடி, அது யார் அவரு? அப்ப இந்த ராமநாராயணன் யார்? அப்ப தேவர் பிலிம்ஸ் என்ன செஞ்சிச்சு? அதுதான் சரியா, ஜெனரேஷன். நான் ராமநாராயணன், அவர் தேவர் பிலிம்ஸ் சரியா. இப்ப ஒரு மிருகம் இல்ல பல மிருகங்கள். ராமு சீனு ஒரு குரங்கு நாய்க்குட்டி எல்லாம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும். டிராவல் பண்றது யாராவது குட்டி குழந்தையோட. ஆனா நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மிருகத்தை வச்சு ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல. தேவர் ஃபிலிம்ஸ்க்கு they had their own zoo, right? அவங்க சொந்தமா வச்சிருந்தாங்கல்ல எல்லாம். எனக்கு தெரியாது, இருக்கலாம். அவர்கிட்ட எல்லாம் இருந்துச்சு, இம்போர்ட் பண்ணி வச்சு அவரே மெயின்டைன் பண்ணி. அதுகளுக்கு நடிக்கிற சீன்ல அதை வச்சு அது நடிக்க போறது இல்லையே, அது செய்யறத நம்ம நடிக்கிற சீனா எடுக்கணுமே. பெரிய விஷயம் தான், உண்மையாக நினைச்சு பார்க்கணும். ஆனா கன்சிடரிங் ஹவு லிட்டில் சேஃப்டி டெக்னாலஜி தே ஹேவ். அதுதான் இப்போ அந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியாத ரெண்டு ரீசன். ஒன்று அகைன் அனிமல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, சிஜியில் தான் எடுத்தாகணும். அப்போ ஆல் தீஸ் மூவிஸ் won't work out. அதுக்கப்புறம் தான் தலைவன் எடுக்கிறான் தமிழ் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மூவி கலை அரசி. am I a joke to you? கொஞ்சம் அப்படியே டைம் ட்ராவல் பற்றி பேசுனீங்கல்ல, நீங்க எல்லாம் இதை பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. இங்கே தான் நான் இன்னும் வந்து எவ்வளோத்துக்கு ஒரு ஆபத்தான மனுஷன் உங்களுக்கு வேணுங்க. உங்களுக்கு ஆதித்யா 376 படம் தெரியுமா உங்களுக்கு? என்னது ஆதித்யா 376? ஆதித்யா 370 இது வந்து ஒரு 376 365 சம்திங். நந்தமூரி பாலகிருஷ்ணா யாரு? பாலையா நடிச்ச திரைப்படம். பாலையாவும் நடிச்சிருக்காரு, சயின்ஸ் ஃபிக்ஷன் தெலுங்கு படம். அது தமிழ்ல எடுத்தாங்க. அதிசய ஃபோனா ஏதோ படத்துல பேர் மறந்து ஏதோ சம்திங் பாஸ், தமிழ் பேரை மறந்துட்டேன். பட் அது ஒரிஜினல் தெலுங்கு பேர் வந்து ஆதித்யா 369. ஆதித்யா 369 சரியா. இவரும் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஏதோ டைம் ட்ராவல் பண்ணி அரச காலத்துக்கு எல்லாம் போயிட்டு வருவாங்க. அங்க போயிட்டு செல்போன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்ல திஸ் பிராண்ட் நியூ இன்ஃபர்மேஷன். பாலகிருஷ்ணாடா. சரி பாலையான பாலகிருஷ்ணா. ஓ நீ ஜெய் பாலையாக்கு வந்துட்டேன்னா பாலகிருஷ்ணன் அடிச்சிருந்தாரு. நான் பாலையானா நல்லா இருக்கு அவர் நினைச்சிட்டேன்டா. நீ இது தெலுங்கு படம். அந்த நேரம் அந்த படம் பெருசா ஓடல போகுது. இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் H.G. Wells நாவல் டைம் மிஷின். எஸ் ஆஃப் கோர்ஸ். சரி அப்பயே கொன்னுட்டாங்க, முடிஞ்சு சரியா. இது வந்து அந்த நேரம் ITNலயா சொர்ண வாணியில போடுவான். இங்க தமிழ் டப் பண்ணி வேற ஏதோ ஒரு பேர் ஒன்று வரும், அதிசய பிறவியா சம்திங். ஆனா டைம் டிராவல்ன்றதை இவங்க ஈஸியா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய. ஏன்னா எங்களோட புராணங்கள்ல இருக்குல்ல, பழைய ஆக்கள் சொல்ற கதைகள்ல இருக்கு. டைம் டிராவல் இஸ் ஒன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானர் they can relate. அதோட இன்னொன்று இருக்கு, நீங்க வாசிக்கிற நிறைய தமிழ் நாவல்கள்லயும் இருக்கு. நீங்க பாக்கெட் நாவல் வாசிச்சிருக்கீங்களா? நான் இல்ல. அது ஒரு அற்புதமான சப்கல்ச்சர் மச்சான். இந்தியா காசுனா 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்பானுங்க சரியா. ஏதாவது ஒரு பழைய இங்கிலீஷ் படமோ ஒரு பழைய இங்கிலீஷ் நாவலையோ வாசிட்டு இங்கே இருக்க யாராவது ஒரு 2ஆம் தர 3ஆம் தர எழுத்தாளர், சில நேரம் ஃபர்ஸ்ட் கிரேட் பெஸ்ட் ரைட்டர்ஸும் கூட, ராஜேஷ்குமார்லாம் பயங்கர ஆக்டிவாக இருந்தார். அதில் எழுத்தாளர்கள் அவங்க இஷ்டத்துக்கு எழுதி தள்ளுவாங்க. சின்ன கதை எல்லாம் என்னது 70-80 பக்க கதைகள் வாரம் ரிலீஸ் ஆகும். குவாலிட்டி வைஸ் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் அந்த ஒரு மசாலா படம் பார்க்கணும் தட்டுன்னு போகும். அந்த மாதிரி நீ புக்கை எடுத்தால் வைக்க மாட்டீங்க. அப்படி அந்த நேரங்களில் நான் சின்ன வயசில் வாசித்த பாக்கெட் நாவல்களில் ஒரு ரைட்டர் இருந்தார், ஆர்னிகா நாசர்னு சொல்லி. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சிருக்கு? சரி சொல்லுங்க. அவரை அப்போ அவர் வந்து நிறைய பேர் அவரை வந்து ஒரு 2ஆம் தரமான எழுத்தாளர் சொல்லுவாங்க. எனக்கு அவரை பிடிக்கும். என்ன சொன்னால்
அந்த பல்ப் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க, ஆமா பி கிரேட் ரைட்டிங், பல்ப் ஃபிக்ஷன், அதுகள் அந்த பி கிரேட் ஹெவன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்துல அவர் சூப்பர். அவர் சரியா, அவர் தான் நிறைய அந்த இந்த துள்ள துடிக்க அப்படின்னா புக் கொஞ்சம் எப்படி எப்படி எனக்கு சொல்லக்குள்ளே அவன் கண்ணில் காசு மாலை ஒட்டியானோ அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் சொல்லு. ஸோ இந்த நாவல்லாம் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும். லைக் ரைட்டிங் குவாலிட்டி ஆஃப் ரைட்டிங் வைஸ் அவ்வளோ இருக்காது, ஆனால் ஏதாவது பயங்கர எக்ஸைட்டிங். இன்னொரு டைட்டில் சொல்ல ப்ளீஸ். சொல்கிறேன், சிரிக்கக்கூடாது சரியா, சிரிக்கக்கூடாது. நிறைய காமன் கம்போஸ்ட் சொல்கிறேன். டைம் ட்ராவல் ஸ்டோரி சரியா, அண்ட் தி ஸ்டோரி டீல்ஸ் வித் த கிராண்ட்ஃபாதர் பாராடாக்ஸ். You have me. You had my attention, now you have my curiosity. இந்த பாக்கெட் நாவலோட பேர் தாத்தா உயிரைத்தா. ஸோ இவர் வந்து டைம் மிஷினில் பின்னுக்கு போயிட்டு இவரோட தாத்தாவே இவர் கொல்லுவாரா இல்லையான்னு தான் கதை. இன்ஃபேக்ட் இந்த புக்குக்கு வந்து ஓப்பன் கிளைமேக்ஸில் விட்டுருவாங்க, 3 கிளைமேக்ஸ் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. பெரிய கூஸ் பம்ப்ஸ் நாவல் அது சொல்ல இல்லை. இப்போ நீங்கள் இப்போ சொல்கிற நேரத்தில் ஒரு கதை ஞாபகம் வச்சு அதை நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா நீங்கள் ராஜேஷ்குமார்னு சொன்னீங்கல்ல, ஆமாம், அந்த டைட்டில் ராஜேஷ்குமாரை நான் பார்க்க போயிருக்கேன். பஸ் ஓ சரியா, எனக்கு யாருன்னே தெரியாது. கிஷன் நீங்க 2 பேரும் பேசிக்கோங்க. ராஜேஷ்குமார் தெரியாதா உனக்கு? தெரியாதுடா. என்னங்கடா சொல்றீங்க? சரியா, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கெல்லாம் சரியான ஃபேன். ஏன்னா அவரோட அந்த ஒரே லவ் ஸ்டோரியாக இருக்கும், ஆனால் அவர் எழுதுகிற விதம் இருக்குல்ல. ராஜேஷ்குமார் லவ் ஸ்டோரி இல்லை, அந்த கடைசி பிறகு அந்த கிரைம் ஸ்டோரி அதுகளோட சேர்த்து அவர் அந்த இதுகளோட இருந்து சாரி ரமணிச்சந்திரனோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். ரமணிச்சந்திரன் தான் பெண்களுக்கு ஒரு காலத்துல அவங்களுக்காக கையை அறுத்துக்குவாங்க. இப்போ 50s இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான் தமிழ்ல லவ் ஸ்டோரி தான், ஆனால் பல ஆங்கிள் இருக்கும் ரமணிச்சந்திரன். எல்லா கதையும் கிட்டத்தட்ட பேஸ் ஒரே இது தான். ஒரு ஏழை புள்ள ஒரு பணக்கார புள்ள விரும்புவாங்க. ராஜேஷ்குமாரை நான் நேராக போய் பார்த்துருக்கிறேன். அவர் அந்த ஆள் கதைக்கிற விதத்துல இருந்து எல்லாமே. ஏன்னா அந்த காலத்தில் ஆட்டோகிராஃப் வாங்குற ஒரு பழக்கம் இருக்கு. பழைய ஒரு புக்கில் ஆட்டோகிராஃப் வாங்கின ஞாபகம். அவங்களெல்லாம் மீட் பண்ண நானே வாங்குவேன். பஸ் பெரிய ஆக்கள் நான் ரொம்ப ரசிச்சு வாசிச்சு நிறைய கதைகள் அவங்க. இந்த 3 எண்டிங்க சொல்லு. தாத்தா உயிரைத்தா சொல்லு. சாரிடா, சிரிக்க வேணாம். இது நான் ரொம்ப ஆசை வாசித்த கதை. சரி, ஓகே. தெரியுது, நீ வந்து தட்டிக்கிட்டு போ தாத்தா உயிரைத்தா வித்தியாசமான ஜான்ராவா இருக்கும் போல இருக்கு, கேட்டகரி வித்தியாசமா இருக்கு. எடுத்து கவர் கூட ஞாபகம், ஃபுல்லி பிளாக், இதுல ஒரு எலும்பு கூடுன்னு பறக்கிற மாதிரி போட்டு. தெரியும்டா, தெரியும். நீ அந்த 3 ஆல்டர்னேட் எண்டிங்க சொல்லு. எனக்கு கிராண்ட்ஃபாதர் பாராடாக்ஸோட இவரோட இந்த டைம் டிராவல்ல வந்து இவர் பின்னுக்கு வந்திருக்கக்குள்ள தாத்தா மீட் பண்ற டைம்ல தாத்தா வந்து பாட்டியை மேரி பண்றதுக்கு எங்கேஜ் ஆகி இருப்பார் அந்த டைம்ல. ஸோ ஹி ஹேசன்ட் மேரிட் இட். அப்போ அந்த தாத்தாவும் பாட்டியும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அந்த கோட்ஷிப் பீரியட்ல இவர் தாத்தாவுக்கு ஒரு ரேண்டம் ஃப்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் ஆகி இவங்க 2 பேரும் சும்மா அந்த பேக் டு த ஃபியூச்சர் ஸ்டைலில் போகும், ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படி போகும். அப்போ தாத்தா அந்த பாட்டி எங்கேஜ் ஆயிருப்பாங்க இல்லையா, பாட்டியோட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க இவரை வந்து லவ் பண்ண தொடங்கிடுவாங்க ஹீரோவை. ஸ்டார்டிங் டு கெட் வியர்ட். ஓகே, அப்போ கதை அப்படியே போயிட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து 3 ஆப்ஷன் வைப்பாங்க. ஒன்று வந்து ஹீரோ வந்து வந்த மிஷன் எதுவோ அதுக்காக வேண்டி தாத்தாவை கொள்றாரு. தாத்தாவை கொண்டோன்னா மொத்த ஃபியூச்சரும் ஆல்டர் ஆகி ஹீரோவாவே இல்லை முடியக்குள்ள. He becomes somebody else. Okay. The paradox படி என்னன்னு சொன்னா தாத்தா என்ன நீ எப்படி cease exist, right? He doesn't cease to exist. He becomes a different person. Okay. ஏன்னா இன்ஃபேக்ட் அவர் பாஸ்ட்டுக்கு எதுக்கு போவார்னா அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தான் போவார். ஓகே, அப்படி போகும் கதை. கேர்ள் ஃப்ரெண்டு அப்பா வந்து ஒரு ப்ரொஃபஸர், ஏதோ ஒரு பேரடாக்ஸ் பற்றி சொல்லி இவனை கன்ஃபியூஸ் பண்ணி அனுப்பிடுவார். அவனோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இவன் செய்வான் இந்த வேலையை, செஞ்சு சொதப்பின விஷயம். அப்போ அது ஒரு கிளைமேக்ஸ். இன்னொரு கிளைமேக்ஸ் என்னென்னு சொன்னால் ஹீரோ வந்து யார் நான் வந்து அந்த மற்ற கேர்ள் இருக்கா லவ் பண்ணுற கேர்ள் அந்த பாஸ்ட்டில் அவளோடய செட்டில் ஆகி இருந்துருவார். ஓகே, கேப்டன் அமெரிக்கா. யா, pretty much. 3வது கிளைமேக்ஸ் வந்து என்னென்னு சொன்னால் சம்திங் அபவுட் அ சூசைட் சம்திங் அப்படி முடியும் எல்லாமே. இல்லை, ஹீரோ வந்து பிளான் படி தாத்தாவை கொண்டுருவார். தாத்தார் அனுமதியோட தாத்தாவை கொள்ளுவார். எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி தாத்தார் அனுமதியோட தாத்தா நான் உன்னை போட்டுருவேன்னா அந்த மாதிரி தான் கொண்டுட்டு அந்த வாட்சை ப்ரெஸ் பண்ணி அவர் திரும்ப ஃபியூச்சருக்கு போகக்குள்ள வாட்ச் படி சித்துருவார். மேல் ஃபங்க்ஷன் அதை நாங்கள் முந்தி வந்து சொல்லுவோம், பிள்ளைங்க கதை சொல்லிட்டு இருக்குள்ள எங்களுக்கு கதை சொல்றது அல்ட்டு தானே. அப்புறம் என்ன ஆச்சு, எல்லாம் செத்து வெளியே போக அந்த மாதிரி முடிச்சு விட்டானுங்க. சரியா, ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் தி எண்ட்ஸ். ஆனால் டைம் ட்ராவல் நல்லா தேவையான. ஸோ அப்போ தமிழில் எல்லா இந்த வாய்வழி கதைகள், நீங்கள் வாசிக்கிற சின்ன சின்ன நாவல்கள், இந்த எல்லா வகையிலையும் டைம் ட்ராவலாக ஆக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்னது இதிகாசங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பூத்தி இருக்கனால இந்த டைம் ட்ராவல்
இன்னொரு உலகம், மல்டிபிள் ரியாலிட்டி, இரண்டாம் உலகம், இந்த விஷயம் தான் தமிழர்களுக்கு ஓரளவுக்கு மீட்டர் ஆகும். நீங்க சொன்னீங்க தைரியமா நீங்க செய்யலாம். டைம் டிராவல்ல எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஆப்வியஸ்லி இப்போ நம்மளும் போயிட்டு பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரின்னு ஒரு எனக்கு ஒரு சரி. இப்போ உங்களுக்கு டைம் டிராவல் கிடைச்சா என்ன இல்ல செய்வீங்க? ஜி, ஐ ஹேவ் a very நான் வந்து ரொம்ப பின்னுக்கு போயிடுவேன், எனக்கு வேண்டாம். இல்ல நாட் ஐ அம் a sucker for time travel. ஸோ நான் வந்து பல பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்டு ரெண்டு டேக் இருக்கு. ஒன்று வந்து டு நெவர் ஈவன் இஃப் ஐ கெட் அ டைம் டிராவல் மிஷன் ஐ வுடன்ட் மெஸ் வித் இட் பிகாஸ் பின்னுக்கு போய் you don't know the implications. பின்னுக்கு போய் மாற்றி முன்னுக்கு போய் கேஆஸ் தேரி பக்கம் போயிடும். ஆனால் எனக்கு ஒரு கிராஸ் ரூட் லெவலில் ஒரு ஆசை இருக்குது. ஐ வாண்ட் டு கோ பேக் டு த ஏஜ் வேர் மை பேரண்ட்ஸ் வர் கிட்ஸ். சரியா போய் பார்த்துட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கன்னு பார்க்கணும். தூரத்தில் இருந்து ஐ டோன்ட் மெஸ் வித் எனி ஆஃப் த என்ன சொல்கிற டைம் லைன்னு. எனக்கு தூரத்துலேருந்து இவங்க என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பாங்க, எங்கள் அப்பா சின்ன வயசில் எப்படி, எங்கள் அப்பாவோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்த்தா இந்த அம்மாவும் நீ அப்பாவும் நீ கமல்ஹாசன் இருக்கார்ல, கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்பார். எங்கள் அப்பாவும் நேரில் பார்க்கணும். அப்படி எப்படி தான் இந்த மனுஷன் இவ்வளோ க்யூட்டாக இருந்திருக்கும். எங்கள் அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கிளாஸில் எப்படி படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, வந்து நீ உருட்டாத நீ கிளாஸில் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன். இது எனக்கு ஒரு டைம் ட்ராவல் மிஷன் கிடைச்சா. ஒரு ஃபேமஸ் ட்வீட் ஒன்று இருக்குது, நான் வந்து ஷேர் பண்ணி நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து சொல்லுவான், அந்த இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற கட் பண்ண மாதிரி. நீங்கள் வந்து பெட்ரூமில் படுத்து சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு டைம் மிஷினில் ஒரு காட் மாதிரி ஒரு மனுஷன் உங்கள் முன்னுக்கு வரா, பக்கத்தில் உங்களோட யங்கர் வெர்ஷன் நிற்கிது. அது என்ன சொன்னேன், நீ ஒழுங்காக படிச்சு ஒழுங்காக சரி இப்படி தான் அப்போ ஐயோ எனக்கு பயமாக நான் படிக்கிறேன் அப்படின்னு போயிடுவாங்க. என்ன படிப்படியாக காட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் எங்கே போவீங்க? இது இல்லை, நான் வந்து எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, அதை காரணத்தினா அந்த மிஷினை நான் உடச்சி போட்டுருவேன். உலக அழிவை நோக்கி கொண்டு போகிற ஏதாவது பண்ணி வைப்பேன். எனக்கு தெரியும், எனக்கு என்னை பற்றி. இவன் டக்குன்னு நல்லா பின்னுக்கு போயிட்டு அந்த அந்த மீன் வெளியே வரும்ல, அந்த விவேக் சொல்லுவான் ஒரு மருந்து ஒரே மருந்து. இல்லை இவன் எனக்கு தெரிஞ்ச இவன்லாம் என்ன செய்வான்னா, த ஃபர்ஸ்ட் ஃபிஷ் தட் கேம் டு லேண்ட் இருக்குல்ல, உடனே அடிச்சு திருப்பி தண்ணிக்குள்ளேயே போ, மனுஷனா மாறிடாத. பொறிக்கலாமா முடியாத எவல்யூஷனே வேணாம், மனுஷ பதர்களே வேணாம். எனக்கு என்னன்னா போயிட்டு இந்த ராஜா காலத்து கதை இதுகள் இருக்குல்ல, ராஜா இப்படித்தான் இருந்திருப்பாரு, அரச காலத்துல இவனுங்க இப்படித்தான் இருந்தானுங்களா, அந்த உடல் இந்த தலையுடன் இணைய போகிறது. பட் there is this implication every time when there is a sci-fi. ஞாபகம் இருக்கா, நல்ல மேட்ரு நீ சொன்ன ஞாபகம் வந்துச்சு. முந்தி நான் கொஞ்சம் வித்தியாசம் தான் போல இருக்கு. ஆனந்தம் இல்லை, நீ மேலவா. ஆனந்த விகடன்ல ஒரு தொடர் காமிக்ஸ் வந்து ஞாபகம் இருக்கா, கீமூவில் சோமுன்னு சொல்லி. இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது திருப்பி இதுவும் பண்ணாங்கல்ல. ஐ ஹவ் நோ ஐடியா. எங்கள் வீட்டில் மேகசின் விடாமல் வாங்குவோம் சின்ன வயசில். அப்போ அந்த நேரம் வந்து ஃபேமஸ் கார்ட்டூனிஸ்ட் இருந்தார், அரசுன்னு சொல்லி. அரசு இல்லை, அரசுன்னு எழுதுவார். அவர் பேர் அரசுன்னு தான் நினைக்கிறேன் உண்மையான பேர். அவர் தான் எழுதினார் கீமூவில் சோமுன்னு கதை ஒன்று. அதில் வந்து தெரியும் இதை நான் பார்த்துருக்கேன். ஒரு டைம் மிஷின் இருக்கும். அந்த டைம் மிஷின் வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய சதுர கூண்டுக்கு முன்னுக்கு அப்படியே ஃபிட் பண்ண ஒரு முக்கோண கூண்டு. அந்த டைம் மிஷினுக்கு பவர் சோர்ஸ் என்ன தெரியுமா, காக்கா. ஒரு 25-30 காக்கா பிடிச்சிட்டு வந்து அந்த கூண்டுக்குள்ளே போட்டால் அந்த காக்கா கத்த டைம் மிஷின் பவர் வரும். அப்போ வாரத்துக்கு ஒரு தடவை, அந்த முந்தி விகடன் மாதத்துக்கு ஒரு தடவை தானே, மாதத்துக்கு ஒரு தடவை 15 டேஸ்க்கு ஒரு தடவை வரும் போல இருக்குது. அந்த டைமில் இந்த வரும். என்னென்னு சொன்னால், இந்த வாரம் சோமு எங்கே போகிறாரு, கீமூவில் சோமு தான் கதை பேர். ஆனால் ஒரு ஆஸ் இன் லைக் ஈவன் நவ் அஸ் மீத்தோட முல்லை கொண்டு போனால் மிஷினை நல்லா வேலை செய்ய வைக்கலாம் போல இருக்கு. ஆமாம்மா, நம்ம நம்ம கன்வர்சேஷன்லேயும் பாரு, ஓவர் த பாஸ்ட் இயர்ஸ் அண்ட் ஆல் தீஸ் நாவல்ஸ் அண்ட் ஸ்டாஃப், எல்லாருமே பாஸ்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு எவனுமே ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கல பார்த்தியா? இல்லை, ஏன்னா ஃப்யூச்சரை பற்றி இப்படி தானே. அது நல்ல ஒரு விஷயம் இருக்குது. என்ன சொன்னால், நீங்கள் பாருங்கள் 70கள் 80கள் 90கள் வரைக்குமே கூட யூட்டோப்பியன் ஃபியூச்சர்ஸை காட்டிகிட்டு இருந்தாங்க. டிஸ்டோப்பியாவுக்கு யூட்டோப்பியாவுக்கு வித்தியாசம் என்னென்னு சொன்னால், எல்லாம் சரியாக நடந்து ஒரு அற்புதமான ஐடியல் ஃபியூச்சர் கிரியேட் ஆனால் அதுக்கு பேர் யூட்டோப்பியன் தான். சைபர் பங்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி சார். எல்லாம் சரியாக நடந்து ஒரு ஐடியல் பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் யூட்டோப்பியா. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பயங்கரமான விஷயங்கள் நடந்து என்னென்னவோ நடந்து ஃபியூச்சர் என்னவோ ஆகி முடிஞ்சால் அபத்தமாக முடிஞ்சுன்னு சொன்னால் அது டிஸ்டோப்பியா. நாங்கள் முந்தி வந்து நிறைய ஃபியூச்சர் படம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நிறைய படங்களில் ஃபியூச்சரை காட்டுறதே கிடையாது. முதலாவது. செகண்ட் ஆஃப் ஆல், நிறைய முந்தி ஃபியூச்சர் காட்டி எடுத்த படங்கள் எல்லாம் ஃபியூச்சரை அநேகமாக ஒரு யூட்டோப்பியாவை தான் காட்டுவாங்க. இந்த பேக் டு தி ஃபியூச்சர் 2 நிறைய படம், ஒரு கார்ட்டூன் இருக்கு, நீங்க பாத்திருக்கீங்க, ஜெட்சன்ஸ் ஒரு கார்ட்டூன் இருக்கு, அது இருக்குது. அப்புறம் என்ன படம்டா அது, டோட்டல் ரீகால். அந்த மாதிரி நிறைய படங்கள்ல ஃபியூச்சர் வந்து ஆக்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத, அந்த அன்றாட தேவைகளை ஈஸியாக பூர்த்தி பண்ண கொள்ளக்கூடிய மாதிரி. எல்லாம் வாலி கிட்டத்தட்ட
உலகம் டிஸ்டர்பியன் ஆயிடுச்சு. வாலி வந்து போஸ்ட் மனுஷங்க utopia-க்கு போயிட்டாங்க. யா வாலி வந்து போஸ்ட் அபோகலிப்ஸ் சீரியஸா இல்ல யா உலகம் டிஸ்டர்பியன் ஆயிடுச்சு, மனுஷங்க utopia-க்கு போயிட்டாங்க. ஸோ அப்படி காட்டுவாங்க. ஆனால் அது காரணம் என்னன்னு சொன்னால் அந்த மோஸ்ட்லி ஹாலிவுட் படங்கள் எடுத்தது வந்து வெள்ளக்காரங்க தானே. சரி, அப்போ 50s 60s அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த எக்கனாமிக் மறுபடியும் இதே நான் சொல்லிட்டேன் எனக்கு கதை எக்கனாமிக் பூமில் ஆகணும்னு சொன்னால் முந்தி இருந்ததை விட இப்போ நாங்கள் பெட்டர் ஆகிட்டோம், இன்னும் பெட்டர் ஆகிட்டோம். அப்போ நேச்சுரலி அவங்க நினச்சாங்க அப்போ ஃபியூச்சர் இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ எனக்கு ஆப்வியஸ்லி வி கேன் சி த எக்கனாமிக் டவுன் டவுன் ஹேப்பனிங்ல உலகம் ஃபுல்லாகவே. அப்போ எனக்கு விளங்குது முந்தி அப்படி இருந்தோம் இப்படி ஃபியூச்சர் நினச்சி கூட பார்க்க வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். இவ்வளவு இப்போ கிட்டத்தில் இந்த அளவுக்கு ஆக்கள்கிட்ட மனசு குழம்புக்கு பாருங்க. கிட்டத்தில் ஒருத்தர் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க, இப்போ நீங்கள் வருத்தப்படுறீங்க இல்லையா இப்படி உங்கள் நிலைமை சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி 20 வருஷம் கழிச்சு இந்த மொமெண்ட்டுக்காக கூட நீங்கள் ஏங்குவீங்க அப்படின்னு. அதை வந்து ஒரு மோட்டிவேஷனல் கோட்டா அந்த மலுமட்டி போட்டு லூசனே 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிறத விட கேவலமா இருக்க போறடா நீ. இந்த மொமெண்ட்டே பரவாயில்லன்னு ஃபீல் ஆகுதா இருந்தா அந்த மொமெண்ட் எப்படி இருக்கு இல்லை அதான் நீங்கள் சொன்னது ஃப்யூச்சர் பற்றி யாரும் விருப்பப்படுறது இல்லைங்கிறதுக்குள்ளே இப்போ பர்சனலாக என்னட்ட கேட்டிங்கன்னா டெக்னாலஜியோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்யூச்சருங்கிறது தானே எப்படியுமே இருக்குது. ஒரு பட்டனை தட்டினா எல்லாம் நடக்குது, சாப்பாட்டுக்கு பதிலாக டேப்லெட்டை சாப்பிடுவானுங்க, சோறு இல்லைங்கிற மாதிரிலாம். எனக்கு அது பெரிய பார்க்கணுங்கிற அவசியமோ இன்ட்ரெஸ்ட்டோ இல்லைங்கிறதுனால தான் எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை. எனக்கு இங்கே இருக்கிறது எனக்கு அது நல்லா இது வரைக்கும் நடந்த ப்ரோக்ரஷனை பார்க்கல அது நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது இல்லை. It's not gonna. If anything, I would like to relive the 90s. If possible. If possible. I would like to relive the 90s in an affluent household. அதை மட்டும் நான் இங்கே பதிவு செஞ்சு கொள்கிறேன். அதே விட்ட கொண்டு போய் போடுறாங்க. இல்லை அந்த நீங்கள் சொன்னது அந்த 90sல எனக்கு இருந்த மெமரிஸோட இருக்கிற லைஃபுக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு தான் எனக்கு. ஆனால் இப்போ எனக்கு இன்னொரு டேக்கும் வருது. There are two types of, as we discussed, two types of time travel, right? Where you physically go back in time, or your memories go back in time, where you go to the 90s and you be in 90s Diva, or you 2024 Diva goes to 90s. இதுல ரெண்டுல எதை நீ சொல்ற to go back and live 90s ன்றது? If it's a visit, I would have to go as myself. Okay. Reverse-ல போகுதா இருந்தா of course. ஆனால் விசிட்டுங்கிற நேரத்தில் நிறைய ஃபன் இருக்குது. இதில் அதான் நாங்கள் வரப்போகிறோம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் இப்போ எவனாவது ஒருத்தர் இருப்பான் தானே, நான் எப்படியாவது படித்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற பெஸ்ட் டாக்டராக பண்ணி இப்போ அவன் இப்போ எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் சரியா? நீ அதை விட என்னென்னா லைக் அகெயின் இஃப் திவா கோஸ் பேக் இன் டைம், நான் இது ஏன்னா நான் எவ்வளோத்துக்கு யோசிச்சிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். Will you go back with this memories or you just go back without knowing what the future lies ahead? If I go back without knowing what the future lies ahead, that whole enterprise is pointless. You want to relive the 90s, right? இல்ல ஆனா தெரிஞ்சிக்கிட்டு போறது தான். இப்போ தெரிஞ்சிக்கிட்டு போறது. I want to be able to appreciate these things. இப்போதான் திருப்பி வரேன். அடுத்த கிடுக்குப்பிடி கேள்வி என்னன்னா, some you enjoyed your 90s because of your innocence and you not knowing the world. Correcta? Now if you go back with this knowledge and whatever the experience that you have, when you go back to 90s, you might not enjoy it. இல்லை நான் அங்கே இல்லை. இப்போ நான் என்னென்னா நான் இந்த கேள்வியை நிறைய பேர்ட்டு கேட்டிருக்கிறேன். அதாவது கல்யாணம் கட்டி இருக்கிறவங்கள்ட்ட பெரிய கிடுக்குப்பிடி கேள்வி இந்த மனுஷன் இதே வேலை சரியா? இது வந்து சீரியஸாக கல்யாணம் கட்டிருக்கவங்கள்ட்ட இப்போ நான் ரீசெண்டாகவும் கேண்டி போயிருந்த நேரமும் கேட்டேன். ஏன்னா இது நானும் ஒய்ஃபும் கூட இந்த டிஸ்கஷன் நீங்கள் வேணால் நிறைய பேர்ட்டு இதை கேட்டு பார்க்கலாம். ஆனால் இதில் நிறைய பேர் சில நேரம் பொய் சொல்லுவாங்க, உண்மையே பேசணும். நான் கல்யாணம் கட்டின அந்த ஒரு 14 வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்கிற எக்ஸாக்ட் டேட்டுக்கு நம்ம 2 பேருமே திரும்ப போகிறோம். ரைட், நானும் ஒய்ஃபுமே போகிறோம். நாங்கள் 2 பேர். நான் கேட்ட கேள்வி, இங்கே இருந்த மெமரிஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. ரைட், நவ் யூ ஹேவ் அ சாய்ஸ். இந்த மனுஷன் ஜோடி பிரேக்கராக இல்லை சீரியஸா. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் சொன்ன ஆன்சர் இல்லை, வி won't get married. அதுக்கு காரணம் வந்து 2 பேருக்கும் பிடிக்காதது இல்லை, இந்த லைஃபுக்குள்ளே திரும்ப போகிறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறது தான். ஆனால் நிறைய பேர் எனக்கு சொன்ன பதில் இல்லை, நாங்கள் போக விருப்பம் இல்லைங்கிறது. அதாவது திரும்ப ஆனால் இல்லை எனக்கு இது ஒரு நல்ல வாழ்க்கை, இப்படி ஒரு பார்ட்னர் கிடைக்க, அது பச்சை போய் அது கூடுதலான அளவுக்கு உருட்டு தான். ஏன்னா இந்த வழக்கமான சினிக்கல் செல்ஃப்ல நான் வெளியே வந்து பேசுகிறேன் பாரு. வாட் இஃப் தே ஹேவ் ஆக்சுவலி a good life? இந்த மாதிரி ஆள் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஓகே, அவங்கிட்ட டெய்லி சிக்கி நான் தானே போராடிட்டு இருக்கேன். இல்லை, இதை பற்றி பேசுவதற்கு எனக்கு அந்த கருத்து இல்லை. இல்லை என்னத்துக்குன்னு சொன்னால் இப்போ அதிலாவது அதாவது அந்த ஆளில் விருப்பம் இல்லாமையோ இல்லாட்டி அவங்கள பிடிக்காமையோ அப்படிங்கிறது இல்லை.
இந்த தலைவலிக்குள்ள இட்ஸ் தி ப்ராசஸ் தி ஹோல் ப்ராசஸ் ஆஃப் மேரேஜ் விருப்பம் இல்லங்கிறது. ஆனால் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேற ஒரு பாத் ஃபுல்லாக சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் யூ ஒன்ஸ் அகெயின் புட்டிங் யுவர் செல்ஃப் இன் அன்சர்டனிட்டி. இல்லை அது சரி. இதுக்கு தான் இப்போ அகைன் ஐ எம் கம்மிங் இன்டு அ மூவி ரெக்கமெண்டேஷன் டைம். தி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் டைரக்டர்ஸ் கட். ஓகே சரியா? பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் டைரக்டர்ஸ் கட் மட்டும் பாருங்க, வேற எந்த கட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா ஃபார் மீ இட் சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ். தமிழ் படத்தை பத்தி பேசவே இல்லடா. வரேன் பலவந்தமா இழுத்துன்னு வரேன். தெரியும். நீங்க வந்து நாளைய மனிதன் பார்த்துருக்கீங்களா? நான் இதை முடிச்சிடுறேன். டிரெக்டர்ஸ் கட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பாருங்க, பிகாஸ் இட் சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ். அதை பார்த்துட்டு வந்து பெரிய அளவுல ஆகாசம் அடைஞ்சு பேசிக்கிட்டு இருந்தேன். நான் இவன்ட்ட பேசுறீங்க. ஏன்னா அது இட் சேஞ்ச் த பேட்டர்ன் ஆஃப் திங்க். நான் இப்போ டைம் ட்ராவல் பின்னுக்கு போக மாட்டேன், நான் எதையும் மாற்ற மாட்டேன்ற முடிவுகள் எடுக்கிறதுக்கான காரணம் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஸோ கம்மிங் பேக் டு தமிழ் சினிமா, சக்தி சௌந்தரராஜன் வராரு. டிக் டிக் டிக். அதுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் இப்போ டைம் ட்ராவல் எல்லாத்தையும் ஒரு நிறைய பேசிட்டோம்ல. டைம் ட்ராவல் இல்லாத சைஃபை 2-3 இருக்குல்ல, சொல்லித்தானே ஆகணும் நம்ம அதை பற்றி. இது நாளைய மனிதன். நாளைய மனிதன் ஒன்று. நாளைய மனிதன் வந்து ஆக்சுவலி அன்அஃபீஷியல் ரீமேக்கா காப்பியான்னு தெரியாது. 82-3 வந்து படம் வந்து சக் நோரிஸ் சைலண்ட் ரேஜ்னு சொல்லி அந்த படம் பார்த்த மெமரி எனக்கு சாக வரைக்கும் மறக்க முடியாது. என்ன சொன்னால் அந்த படத்தில் கெசட்டை அப்பா கொண்டு வந்து வீட்டில் போடக்குள்ள அப்பாவுக்கு தெரியாது அந்த படத்தில் சில அற்புதமான காட்சிகள் கெசட் ஓடுது, சம்பவங்கள் நடக்குது. இப்போ அப்பாவுக்கு தபக்குன்னு எழுப்பி மாற்றினா அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி அப்பா கேஷுவலாக கூரையை பார்க்க விரைக்க டிவியை பார்க்க. அப்புறம் ஏன்னா சாதாரணமாக சக் நோரிஸ் இந்த மாதிரி கெட்ட வேலையில் செய்ய மாட்டேன், ரொம்ப குறைவு. ரிமெம்பர் திஸ் மூவி சோ வெல். சக் நோரிஸ் தான் வழக்கமாக அடி வெட்டி தான். இந்த படம் ஒரு எக்ஸெப்ஷன். என்ன சொன்னால் அதான். ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னால் நாளைய மனிதனில் வந்து செத்து போன ஒரு ஆளை திரும்ப எழுப்புவாங்க. சைலண்ட் ரேஜில் வந்து இந்த ஆள் ஹி ஆல்மோஸ்ட் டைஸ். அவனை வந்து திரும்ப அந்த ரொட்டத்தை அவட சேரம கொடுத்து கிட்டத்தட்ட கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. ஓகே, இவன் வந்து ஒரு ஒரு அதாவது இந்த சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் எழுப்புற மாதிரியா? கூல். வாவ். ஓ சிவாஜி சைஃபை. அப்போ சிவாஜியும் சைஃபையா? அது சிபிஆர்ரா, கதைக்கு வாங்கடா. அந்த படத்தை கொஞ்சம் உருவித்தான் நாளைய மனிதன் எடுத்தாங்க. நாளைய மனிதன் உண்மையாக நல்லா. நாளைய மனிதன் சீக்குவலும் வந்துச்சு தானே? அதிசய மனிதன் எடுத்தாங்க. சூர முக்கியம். அப்படியே நான் ரெண்டுமே பார்க்கல, எனக்கு தெரியாது. நாளைய மனிதன் வந்து இன்னொன்று இருக்கு. ஒருவேளை அந்த 80கள் படத்தோட அந்த டால்பி அட்மாஸ் டிடிஎஸ் எல்லாம் இல்லாத சவுண்ட்னாலையும் ஹெச்டி குவாலிட்டி வீடியோ இல்லை தானே. நீங்கள் சொல்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த சவுண்ட், அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து இந்த படங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நல்லா இருக்கும். மேபி அந்த பழைய மியூசிக், ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹெச்டிக்கு முந்தின காலம் இருக்கு இல்லையா, டிடிஎஸ்க்கு முந்தின காலம் இருக்கும், மொனோ ஆடியோவா சொல்லுவாங்க அதுக்கு. அந்த காலத்தில் வந்து சவுண்ட் ட்ராக் வந்து ஏனோ ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அந்த பழைய ஓமன் படம், ஓமன் தமிழ் டப்பிங், தமிழ் ரீமேக்கில் இருக்குது தெரியுமா? அது மலையாளம். இல்லை தமிழ். ஓமனுக்கு என்ன படம்னா ஜென்ம நட்சத்திரம். அதான் மலையாள படம். தமிழ் படம் இல்லை, அது மலையாள படம் வந்து மலையாளத்தில் பெரிய ஹிட் ஆனதுனால தமிழில் டப் பண்ணிட்டு விவேக் போர்ஷன்ஸை மட்டும் தமிழில் ஷூட் பண்ணி ஆட் பண்ணாங்க. இதுவரை நாள் தெரியாம போச்சு. ஓகே, இன்றைய தகவல். ஆனால் பெரிய அந்த படத்துல மிகப்பெரிய அனாயிங் ஸ்பீட் பிரேக்கரே விவேக் போர்ஷன்ஸ் தான். படம் நெருப்பு மாதிரி இருக்கும். நெருப்பு படம். இங்கிலீஷுக்கு ஈக்குவலாக தமிழ் எடுத்திருப்பான். அந்த 10 நிமிஷம் வந்து உசுரை வாங்கிட்டு போவாங்க. சரி, கமிங் பேக். நாளைய மனிதனில் வந்து அந்த மாதிரி ஒரு கிரிமினலாக திரும்ப இவங்க உயிரோடு எழுப்பணும்னா அவன் வந்து கொலை பண்ணிக்கிட்டே போவான். அந்த கிரிமினல் யாரு? அஜய் ரத்னம். இவர் யார்? நம்ம இப்ப சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு. எப்பவுமே அவர் சீரியல் தான் நடிச்சிட்டு இருக்காரு. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருக்காரு இப்ப. அது எனக்கு அதுல இருக்காரு. அவரை விடாத கருப்பு குருதி பொண்ணுல தான் பார்த்தேன். அவரு அந்த படம் பெரிய பார்ட் 1 ஓரளவுக்கு ஓடிச்சு, நான் கேள்விப்பட்டேன். 2 வந்து வந்தது ஏன் போனது தெரியாது. அதுக்கப்புறம் தான் அசுரன்ல பிரெடிட்டரோட. ஆனா கொஞ்சம் சின்ன வாத்தியார் பார்த்துருக்கீங்களா? ஜீனி, அதை நான் சொல்லியிருக்கேன். சட்டப்படி படம். சின்ன வாத்தியார் அசுரனுக்கு முன்னுக்கு அப்புறமா அது தெரியலடா. சின்ன வாத்தியார் சிறப்பு. ஆனால் சின்ன வாத்தியார் சைஃபைக்குள்ள வரும். சைஃபை தான்டா. ஏன்னா அது ஒரு சின்ன வாத்தியார் பார்க்காதவங்க இருக்கீங்கன்னு சொன்னா கூடு விட்டு கூடு பாயிற கான்செப்டை பேஸ் பண்ணி. ஆனா அது எப்படின்னா அகைன் இட்ஸ் ஸ்வீட் மிக்ஸ் ஆஃப். அப்படி பார்த்தா போகன் சைஃபைக்குள்ள வருமா நீங்க கேட்கல? அது போகன் சைஃபைக்குள்ள வரும். ஏன்னா இந்த படத்துல எப்படி போகன் படத்துல அந்த ஸ்கிரிப்ட், அந்த ஓலச்சோடி அப்படி கொண்டு வராங்க. இதுல வந்து அந்த பிரபு வீட்டுக்கு கீழே பேஸ்மெண்ட்ல பொண்டாட்டி குஷ்புவை கணக்கெடுக்காம ஹீ கிரியேட்ஸ் அ ஃபார்முலா டு ஸ்வால் ஸ்வாப். அதனால தான் நான் இது சைஃபைங்கிறேன். இது ஒரு ஓலை இட் கோஸ் ராங் அண்ட் நிழல்கள் ரவி எல்லாம் இவருக்குள்ள வந்துருவாரு. ஃபன்னா நிழல்கள் ரவி பிரபுக்குள்ள வந்துருவாரு. ஃபன்னா இது உங்களுக்கு என்ன இதுல ஏதோ ஒரு படம், இந்த படத்துல எனக்கு ஞாபகம் இல்ல,
திரும்ப வாரத்துக்கு சோல் இல்லாமல் போகிற ஏதோ ஒரு கேஸ் ஒன்று ஏதோ ஒரு படத்தில் பார்த்த ஞாபகம் திருப்பி யாரு கடைசியில் நிழல்களை போய் நாய்க்குள்ளேயோ கோழிக்குள்ளேயோ பூனைக்குள்ளேயோ இது அதுலையானு தெரியல. ஏன்னா அது வர வேண்டிய சோல் அதாவது அது செத்தோ அது இல்லாமல் போய் நிழல்களை வந்து அவர் ஒரு வாண்டட் கிரிமினல் அவர் அந்த படத்தில் ஏதோ ஒரு கொலையா ஏதோ பண்ணி போலீஸ் தேடும் அவர். அப்போ அவர் ஓடி ஒழிஞ்சிட்டு சுடுகாட்டுக்குள்ள ஒளிய போகக்கூடாது. சுடுகாட்டில் இவங்க 2 பேரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 2 பிரபும் ஸ்வாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இதில் என்ன இந்த படத்தில் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மெக்கானிக்ஸ் என்னன்னு சொன்னால் 2 பேரும் ஸ்வாப் ஆக முடியாது. நடுவில் ஒரு எம்டி பாடி இருக்கணும். அந்த எம்டி பாடிக்குள்ள ஒரு ஆள் போகணும். போனோம்னா மற்ற ஆள் இங்கே வரணும். மற்ற ஆள் அதாவது ஸ்பேஸ் போயிட்டு அப்புறமா இந்த ஆளை இந்த எலும்புன ஆள் மற்ற எலும்புவாங்க தானே எலும்பிட்டு நீங்க வந்து மிச்ச வேலையை முடிச்சு அவரை மாற்றணும். அப்போ இந்த கேப்ல நிழல்கள் ரவி வந்து ஃபன் பண்ணிட்டு போயிடும். இந்த பிளேஸ் ஹோல்டரா இருக்கிறதுக்கு டெம்பரரியா பிரபு ஒரு பூனையை பாய்ப்பாரு. பிரபு இந்த பூனைக்குள்ள இருக்கக்குள்ள நிலகல் ரவி உள்ள வந்து பிரபுட பாடிக்குள்ள போயிடுவார். போயிட்டு பிரபுவா மாறின நிலகல் ரவி என்ன பண்றாருன்னு சொன்னா அவரோட பாடியை அவரே எரிச்சிடுவார். இது எப்படி போகுது தெரியுமா? கதிரா மாறின மதி வந்து மதியா மாறின கதிரான இடத்துக்கு போயிட்டு கதிரா இருக்கிற மதியை வந்து கொண்டுட்டான். இந்த ரெஃபரன்ஸ் என்னன்னா அஜித் இவன் விக்ரமோட படம்டா. அப்போ படத்துல முடிவில் இவர்கிட்ட பாடியை திரும்ப எடுத்துடுவாங்க. எடுத்தோடனே நிலகல் ரவிட ஆவிக்கு போக இடம் இல்லாமல் ஒரு பூனைக்குள்ளேயோ கோழிக்குள்ளேயோ சம்திங். ஆனால் எல்லாருக்கும் புரியணும்னா கவுண்டமணியோட ஃபேமஸ் காமெடி ட்ராக் இந்த படத்தில் தான் இருக்குது. எம்ஏ ஃபிலாசபி இந்த படத்தில் தான் இருக்குது. இந்த படத்தில் குஷ்பு வந்து கவுண்டமணிகிட்ட வந்து ஜோசியம் கேட்பாங்க. அப்போ கவுண்டமணி வந்து ஒரு கயிறு கொடுத்து விடுவார். சம்திங் அப்படி தான் பிளாட் ரிலேட் ஆகும் கவுண்டமணியோட. 2 பிரபு, ஒரு பிரபு காலேஜ் ஸ்டூடெண்ட், இன்னொரு பிரபு ப்ரொஃபஸர். ஒருத்தங்களுக்கு பேர் வந்து குஷ்பு, இன்னொருத்தவங்களுக்கு பேர் வந்து ரஞ்சிதா. இந்த பாட்டும் இருக்குல்ல, ஆள் மாறினதுக்கு அப்புறம் குஷ்பு கிட்ட போக முடியாது இவரால. அதோட லவ் பண்ற புள்ளைய அவர் துரத்திப்பாரு. இந்த நல்ல பாட்டு இருக்குடா, என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை, அந்த பாட்டு நல்ல பாட்டு. பழைய காலத்துல பார்த்த ஞாபகம் எனக்கு. இது டைம் டிராவல் இல்லாம இதுகள் 90s வந்திருக்கு. அடே மத்தது இந்த நியூ சைஃபைல வராதா? இரு நான் சைஃபை தான். நியூ சைஃப் ப்ராப்பர் சைஃபை தான். இதை தவிர்த்து இந்த சின்ன வயசுல நான் இந்தியாவில் இங்கேயும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மைடியர் குட்டிச்சாத்தான் மாதிரி படங்கள் இருக்குல்ல, அது இங்கேயும் இருந்திருக்கா? அது ஃபேண்டசி தான். ஆனால் கேட்குறேன் அதில் தான் இப்போ ரீசெண்டால தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி பம்பிள் பி எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குமே லோ பட்ஜெட் அனிமேஷன்ல. சம்திங் லைக் தட். அதெல்லாம் இங்கேயும் ஃபேமஸாக இருந்துச்சா? ட்ரெய்லர் பார்ப்போம், சிரிச்சிக்கிட்டு இருப்போம், படத்தை பார்க்கல யாரும். ஓகே ஸோ நியூ சைஃபை தான். நியூ ப்ராப்பர் சைஃபை அகைன் காப்பி தான் இருந்தாலுமே. என்ன பிக் லிட்டில்ஸ். ஆனால் அந்த படத்தில் எப்படி நடக்கும்னா, அவன் ஒரு கார்னிவலுக்கு போயிட்டு ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும். வெண்டிங் மிஷினில் மேக் அ விஷ் சம்திங்னோன்னா இவன் ஐ வாண்ட் டு பி பிக் ஓ சம்திங் அப்படி விஷ் பண்ணுவான். தமிழ் படத்தில் எப்படி அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ப்ராப்பராக மணிவண்ணன் ஒரு கேரக்டர் இருக்கும். மணிவண்ணன் வீட்டில் வந்து 3 வால் இருக்கிற ஒரு நாய் இருக்கும். மணிவண்ணன் அசிஸ்டன்ட் யார் இந்த படத்தில்? மறந்துட்டேன். நானும் மறந்துட்டேன். நல்ல கேரக்டர், நல்ல ஒரு கதை பார்த்தீங்கன்னா டிவியில் நான் 2-3 லேப்பில் இருக்குது. நான் போர் அடிக்கிற நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இல்லைடா, அது வந்த நேரம் வந்து அது ஏதோ பார்க்கக்கூடாத ஒரு படம் மாதிரி ஓவர் அப்படி தான். ஏன்னா அந்த டைம் எஸ்ஜே சூர்யா அப்படி பிராண்ட் பண்ணிட்டாங்க. எஸ்ஜே சூர்யாவோட படங்கள் வந்து 2 படம் சொல்லி பார்க்க முடியாது. 2 படம் நியூ மற்றும் பாய்ஸ். அந்த 2 படம் வந்த டைமில் இங்கே பெரிய பிரச்சனை எங்கள்ட ஸ்கூல்ல இல்லை. இதெல்லாம் பார்த்து பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க அப்படின்னு பெரிய கேஸாக பேசி பாய்ஸ் படம் வந்த புதுசில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் பாய்ஸ் வந்து இங்கே தட் வாஸ் a huge hit here. அதான் பாய்ஸ் தானே ஃபர்ஸ்ட் சினி சிட்டியில் வந்த படம் இல்லையா? அண்ட் அதில் 50th டே அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அங்கே இங்கே எல்லாம் வந்துட்டுலாம் போனாங்க. எந்த கடைசியில் இதெல்லாம் அந்த ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் ஒரு கிரேட் 10 மாதிரி போகக்குள்ள பார்க்க இதுக்கான இவ்வளோ பண்ணீங்கன்னு இருந்துச்சு எனக்கு. நியூ எல்லாம் நான் பார்த்தேன் நான் மச் லேட் கிரேட் 9 ஜாலியான படம். அது படம் அவ்வளோ மோசமாக இருக்குல்ல. as far as a thought experiment goes அவ்வளோ மோசமான படம் இல்லைல்ல. நாங்கள் எல்லாரும் சைஃபை விஷயத்தை நீங்கள் கோட் நடிக்கிறாரு அது சைஃபையான்னு தெரியாமலே நீங்கள் அண்ணா இவ்வளோ பாராட்டுறீங்களே. தமிழ் சினிமால திரும்ப திரும்ப சைஃபை எடுத்து முதுகில் அடி வாங்கின ஒருத்தர் இருக்காரு. யார்? சூர்யா. சாரிடா, முதுகில் அடி வாங்கினார்னா அஜித்னு நினச்சிட்டேன். நீ சூர்யாவை சொல்லு. சூர்யா என்ன மாற்றான் எப்படி சைஃபை தானே எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டேஷன், ஜெனடிக் மியூட்டேஷன், அது இது என்ன வரும் தானே. சரி, மாற்றான் சைஃபை. ஏழாம் அறிவு சைஃபை. அப்புறம் கடைசி அடி வாங்குறது 2 பிரதர் படம் தானே. ஆமா, ஒட்டி பிறந்த ரெட்ட சகோதரர் சைஃபை படம் தானே. ஆனா அந்த படத்துல ஒரு சீன் இருக்கு, நான் சொல்ல மாட்டேன், விட்டுடா, நான் மறந்துட்டேன். ஒரு சூர்யா செத்துரு வரல, மற்ற சூர்யா தானே உயிரோட இருப்பாரு. அப்ப காஜல் இடுப்பை பிடிச்சிட்டு அழுத்திட்டு அழுவான். டேய் நீ எதுக்கு அழுகிற, நீ கண்டினியூ பண்ணிப்ப. ஏழாம் அறிவு சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏழாம் அறிவு மாற்றான்
கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு, செட்டே ஆகல. ஏன்னா மாற்றான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ப்ரமோட் பண்ண விதமே இதை தவறு. அவங்க 2 பேரும் ஒட்டி பிறந்தவங்கன்னு சொல்லி பெருசாக பில்டப் பண்ணதுக்கு இது படத்தில் ப்ளாட் பாயிண்ட் கிடையாது. இப்போ ஒரு இது நல்ல பாயிண்ட் ஒன்று, மெடிக்கல் கண்டிஷன் ஒன்றை வச்சு இந்த படத்தை நீங்கள் வந்து எழுதுறீங்கன்னு சொன்னால் ஒன்று அது 2 மாதிரி முடியும். ஒன்று அந்த படத்துக்கு ஒரு போய்க்கு கார்னிஷ் டெக்கரேஷன் மாதிரி முடியும் மாற்றாங்க. ஏன்னா அந்த படத்தில் அவங்க 2 பேரும் சயாமிஸ் ட்வின்ஸாக இல்லைன்னா கூட அது பிரச்சனையே கிடையாது. they could have been normal twins. சாதாரண ட்வின்ஸாக வந்து 2 பேர் இருந்தால் கூட அதே மாதிரி அழுதுக்கலாம், காதல் எடுத்து பிடிச்சிக்கலாம், பிரச்சனையே கிடையாது இல்லையா? ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, கடைசியில் சூர்யாவுக்கு 10 அப்படின்னு முடிச்சு விட்டுருவாங்க. என்ன அநியாயம் பண்ணுறீங்க எப்படி? அப்போ ஆனால் ஒரு மெடிக்கல் கண்டிஷனை எடுத்து அது 100% ப்ளாட்டுக்கு ரெலவெண்ட்டாக எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன்று வந்து அன்னியன், ஓகே, இன்னொன்று நான் சிகப்பு மனிதன் விஷால். அந்த 2 படத்துல ப்ளாட்டுக்கு 100% அவங்க எழுதுன மெடிக்கல் ட்ரூ டு இதுதான். அதை நீங்கள் எடுத்தீங்க சொன்னால் ப்ளாட்டே இல்லை படத்தில். ஆமாம், எழுதுனா அப்படி எழுதணும். அதுக்கு அதான் மாற்றான்ல காண்டாச்சு. இப்போ இவ்வளோ ப்ரொமோட் பண்ணீங்களா இந்த சிந்தட்டிக் சாமான ஃபிட் பண்ணி வச்சு. இதில் என்ன சிரிப்புன்னா திருப்பி சக்தி சௌந்தரராஜன் மாதிரி தான் அந்த படமும். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் மூவி டிக் 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 இல்லைன்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கன்ஜாயின்ட் படம் வந்து அது இல்லை. அதுக்கு முதல்ல பிரியாமணி லிட்ரலி 2 months எங்கேயோ முன்னுக்கு வந்துச்சு. அதுவும் நல்ல கதை ஒன்று, அது ஒரு பேய் படம் ஒன்று. அதுவும் வழக்கம் போல கொரியன் பேய் படம். ஆமாம், கொரியன் படத்தில் தூக்குனது தான் பேய் படம் தான். அது கொஞ்ச நாள் தமிழில் விடாமல் 5 வருஷம் கொரியன் படமாகவே தான் தூக்கிட்டு. கொரியன் படத்தை தூக்க தொடங்கினவர் யார் தெரியுமா? யார்? விஜய் சேதுபதி, வெங்கட் பிரபு, விஜய் ஆண்டனியா? என்ன படம்? விஜய் ஆண்டனி தான் கொரியன் படத்தில் இருக்கிற நல்ல ஸ்டோரி படங்கள் எல்லாம் களவெடுக்க ஆரம்பித்தவர். என்ன படம் உதாரணத்துக்கு? பிச்சைக்காரன் கூட அப்படி ஒரு கொரியனா? அவர் வந்து ஏன்னா யாருமே கொரியன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னுக்கு தான் அவர் கொரியன்ல கை வச்சாரு. ஷட்டர்லாம் இருக்குல்ல, சிவிலாம் இருக்குல்ல, இல்ல அவர் கொரியன் படம் பார்க்க ஆரம்பிச்சு சாதாரணமா அதுல ஏன்னா சம்திங் சிமிலர், அது அந்த பிளாட் அந்த மாதிரி, அதாவது அம்மாவுக்கு சுகம் இல்லைங்கிற அந்த சென்டிமெண்ட் எல்லாம் இல்ல. அதாவது அந்த ஒரு பணக்காரன் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கணுங்கிற அந்த மாதிரியான ஒரு அது நிறைய படம் இருக்கு. அந்த லைன்களோட எடுத்தது என்னது தெரியலையே. ஆடம் சாண்ட்லர் படம் இருக்குது. இல்ல வேற ஒரு படம் பேரை மாற்ற லிட்டில் சம்திங் பேரை மாற்ற. அவர் வந்து இருப்பார் காசு இல்லாத மாதிரி. அந்த ஆடம் சாண்ட்லர் படத்தை காப்பி அடிச்சு தமிழ் எடுத்தாங்க. அள்ளி தந்தவானம் தெரியல, பிரபுட சென்னைப்பட்டினம் பாட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பணக்கார பாட்டு, நல்ல ஹிட் பாட்டு, ஏழை வீட்டில் இருக்கணுன்ற கண்டிஷன் மாதிரி போகும். அது வந்து ஒரு ஆடம் சாண்ட்லர் படம். அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அந்த மாதிரி இப்போ பணக்காரன் வந்து ஏழை கதை. இது இந்த நெட்ரிகன் இருக்குல்ல, நம்ம நயன்தாராட, அது நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த படத்தை அதுவும் பார்த்துருக்கேன்னா எனக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மிஸ்டர் தமிழ்னு கேட்டுட்டு இருப்பேன். மிஸ்டர் தமிழ் நான் எப்போயோ கேட்டேன் இந்த படத்தை, கொரியன் படம். இந்த தம்பிக்கார வாரம் இவன் ஒரு நிப்பாட்டு மிஸ்டர் தமிழனுக்கு போ. ஆடாப்பாது இங்கேருந்து தான் தூக்கியிருக்கீங்களாடா. இன்னொரு சிறந்த சைஃபை படம் தமிழில் மாயவன். இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் எபிசோடுக்கு முதல்ல. செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னு பார்த்தேன். நான் பார்க்கல. நல்லா எடுத்து உண்மையாகவே நல்லா எடுத்தோம். ஆனால் சில நேரம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணலன்னா ப்ளாட் குழம்பும். இன்னொரு இது சைஃபையான்னு தெரியாது. அகெயின் மாயவன் கான்செப்ட் மாதிரி தான். அந்த குரோம் குற்றம் 23 ஒரு படம் வந்து, குற்றம் 23 சைஃபை இல்லை, பட் ஸ்டில் சம்திங். குற்றம் 23 வந்து ராஜேஷ்குமார் எழுதின கதை தான். அப்படியா? ஓகே. அதுதான் அவரோட வைப்பு. ஓகே, கிரைம் கடத்துறது. தட்ஸ் a very good movie. யார் ஹீரோ அதுல? இவன் தானே, விக்டர் அருண் விஜய். எனக்கு அதான் एक्चुअली அவரோட ஸ்டோரிஸ் எடுத்து படம் எடுக்கலாம். உண்மையில நல்ல படம் எடுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ரொம்ப நேரமா நான் சக்தி சௌந்தரராஜனை பொளக்கல. அத நான் அந்த வன்மத்தை கொக்கியல. அத கதை பொளந்தீங்கன்னா கதையை முடிச்சிடலாம். அவரோட சுபத்த how இப்போ இந்த சைஃபை எல்லாம் பேசிட்டோம்ல, how this is not working out, how it's being bashed in Tamil cinema. ப்ரொடியூசர்ஸ்க்கு ஏன் நம்பிக்கை வரலன்னா இந்த இவன் தான் ஒரு ஜான்ரா எடுத்து கொண்டுருவான். இந்த ஸ்பேஸ் ஜான்ரா இருக்குல்ல, ஐ வாஸ் ஹாப்பி தட் ஸ்பேஸ் ஜான்ரா இஸ் ஹேப்பனிங். சிஜி எல்லாம் நல்லாவே தான் இருந்துச்சு. இவன் தான் சிஜி பண்ணானா, இவனே தான் சிஜி காட்டுவான். செம்மையா பண்ணிட்டு நல்ல சிஜி, செம்ம சிஜில எந்த குறையுமே இல்லை. அதுல முக்காவாசி பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ் பாஸ். அந்த முழுக்க கேமராட அந்த டிஸ்டன்ஸ் டெப்த் வச்சு டெப்த் இந்த ஹாபிட்ல எடுக்கிற மாதிரி எல்லாம் பக்காவா இவ்வளோ எஃபர்ட் போட்டவன் கொஞ்சம் கூட சயின்ஸ் ஒரு யாராச்சும் சயின்ஸ் ஏ லெவல் படிச்சவனை கூப்பிட்டு எழுதியிருந்தா கூட கதையை இந்த பெட்டாக்கு போகிற வழியில் கொட்டுவேல் இறங்குற மாதிரி இல்லை. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ என்ன ஆகுன்னா, பார்த்துருக்கீங்க தானே டிக் டிக் டிக். இப்போ இவங்க வந்து 60 ஸ்கொயர் மீட்டர் இல்லை, அந்த 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 மெஷர்மெண்ட்டே தப்பு. சம் பிக் ஆஸ்ட்ராய்ட், சரியா, 60 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு தான் ஏதோ போட்டிருப்பாங்க. 60 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட் அப்படி தான் வரும். சரி, இது ஒரு மெஷர்மெண்ட்டே இல்லை.
சரி பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்டு வருதுன்னு பார்த்தா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து விழுந்துருச்சுன்னா பூமியே அழிஞ்சிரும். இந்த பூமியே அழிஞ்சிரும் இல்லை, தமிழ்நாடு இலங்கை முழுசா காணாமல் போயிடும், தமிழ்நாடு சென்னை காணாமல் போயிடும், இந்தியாவோட பாதி காணாம போச்சுருவாங்க, கீழே இருக்கிற இந்தியா காணாமல் போயிடும் அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய ஆஸ்ட்ராய்டு அடிச்சுதுன்னு வையே மொத்த நாடு மொத்த உலகமும் நக்கிட்டு தான் போகணும். இதுக்கு இவங்க என்ன பிளாட் சொல்லுவாங்கன்னா சைனா இதை ஒத்துக்குச்சு. ஏன் தெரியுமா, இந்தியாவில் நாசம் நடந்தால் தான் திருப்பி அந்த இந்தியாவை ரீஃபர்பிஷ் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்க்குறதுக்கு சைனா கிட்ட தான் அவங்க காசு கேட்பாங்க. டேய் நீ சயின்ஸு தான் ஒழுங்காக எழுதலனா ஜியோ பாலிட்டிக்ஸும் ஒழுங்காக எழுத மாட்டியாடா. இப்போ எப்படின்னா இவங்க சரி இப்போ இதை வந்து உடைக்கணும், ஆமகடன்லேருந்து தூக்கின கதையை சரி இதை உடைப்போம் அப்படின்னு அனுப்புவாங்க. எங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு மிசைல் எடுக்கணும், எவ்வளோ அது வந்து 20 கிலோ டன் இருக்கிற மிசைல். ஜெயம் ரவி வந்து நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போனால் அப்பா பலூன் வாங்கிட்டாங்கன்னா பலூனை இப்படி பிடிச்சிக்கிட்டு நடந்துட்டு வரும்ல, அப்படி ஒரு கிலோடன் மிசைல் இப்படி தூக்கிட்டு வரும். ஸ்பேஸில் கிராவிட்டி இல்லை, எனக்கு கிராவிட்டி இல்லைனாலும் நியாயம் இருக்கணும் இல்லையா? சரியா, அதை விட இருக்கிறதுலே பிக்கெஸ்ட்டு ஃப்ளா என்னன்னா பூமியிலேருந்து 350 480 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுற்றிக்கிட்டு இருக்கும்ல. இவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவாங்க. சார் ஏதோ ஒரு கிராவிட்டி எங்களை புல் பண்ணுது என்னன்னு தெரியல, பார்த்தா மூணில் போய் கிராஸ் லேண்ட் ஆகிடுவாங்க. எப்படி இந்த பெட்டாக்கு போகிறவங்க குட்டுவில் இறங்குற மாதிரி இல்லை. உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் காலைல எலிமினேன்டா இன்னைக்கு, என் பாத்ரூம் போகிற கதவை திறந்தேன், திடீர்னு பார்த்தா யாழ்ப்பாணத்தில் விழுந்துட்டேன்ற மாதிரி. நமக்கு கனவெல்லாம் வரும்ல, நம்ம எங்கேயோ இருப்போம், கதவை திறந்தா எங்கேயோ போயிடுவோம். சக்தி சாந்தவராஜன் தான் ஓஜி எதேர்ச்சியா போனவர். சரியா, எப்படின்னா ஃபேக்சுவலாக சொல்லணும்னா மூன்று வந்து 3,80,000 சில்லற கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு. ஸ்பேஸ் ஸ்டேஷன் 400 கிலோமீட்டர். இங்கிருந்து அங்கே எப்படா தடுக்கி விழலாம்? சரி விழுந்துட்ட கலந்த போய் தொலை. இதில் இன்னொரு விஷயம், ஒரு வயரை கட் பண்ணோன்னே மொத்த ஃபியூவலுமே வெடிச்சிரும். எப்படி வயரை கட் பண்ணால் ஃபியூவல் இன்ஜினுக்கு போகிறது கட்டார ஸ்பேஸில் காட்டுவாங்க, வெளியே ஃபியூவல் செதறிக்கிட்டு இருக்கும். நமக்கு கிளாஸ் டீச்சர் இருப்பாங்களே பேசும்போது எச்சி துப்புவாங்க, அப்படி ஃபியூவல் செதறிக்கிட்டு கிடக்கும். சரி இப்போ 2வது வாட்டியாக நான் மன்னிச்சிடுறேன். இப்போ கிராஷ் லேண்ட் ஆகிடும்ல, இப்போ டவுன் பஸ் திருப்பி ஆம் ஸ்ட்ரீட்லேருந்து 55 எடுத்துகிட்டு போவான்ல, அப்படி 3லேருந்து திருப்பி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து 3.5 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி திருப்பி ஸ்டேஷனுக்கு வருவான். பிளாட்டுக்காக வேண்டி வசதி நிமித்தமாக சில பல அநியாயங்களை எல்லாரும் பண்ணுறது. இந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கலாம். நாங்கள் பார்க்காத தமிழ் படமா, நாங்கள் பார்க்காத மசாலா படமா, குருவி பார்த்தவங்க நம்ம மறுபடியும் அண்ணா அடிச்சது மன்னிச்சிடுங்க. அப்போ ஆனால் இவங்க லிட்ரலி குருவி ஜம்ப் மாதிரி தான் இந்த ஜம்ப்பு. யா இவங்க பெரிய அபத்தம் பண்ணுவாங்க. இப்போ சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளுக்கு ஒரு நியூக்ளியர் மிசைல் இருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நியூக்ளியர் மிசைலை ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வைக்கிறது மிகப்பெரிய ஹேசர்ட். ஆமாம், ஹேசர்டை விட அது வந்து இவங்க ட்ரீட்டி படியே அப்படி வச்சிருக்கல. சரியா, ட்ரீட்டி நாங்கள் வயல் பண்ணோம், சைனாக்காரங்க நாங்கள் கெட்டவங்க வச்சுட்டோம். சரியா, அதுக்குள்ளே அது என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்று சரி, அப்படியே இருந்தாலும் சைனாக்காரனை ஏமாத்துறதுக்கு வச்சு 3 சீட்டு விளையாடுற மாதிரி கண்ணாடியை வச்சு. அதுக்கு வரேன். இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் வந்து செக் ஆஃப்ஸ் கன்னு ஒரு ஒரு மெத்தடாலஜி ஒன்று இருக்குது. சரியா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு கன்னை காட்டுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த கன்னுக்கான பே ஆஃப் செகண்ட் ஹாஃபில் இருக்கணும். இது ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கோட ஒரு தியரி. இப்போ இவங்க செக் ஆஃப்ஸ் கன்னை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எங்கேயோ ஏதோ திருட போவார். அங்கே அவங்களோட அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல எதர்ச்சியாக 2 கண்ணாடி இருக்கும். எதர்ச்சியாக 2 கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியை வந்து 45 டிகிரி ஆங்கிள்ஸில் வச்சுட்டு இவர் அதுக்குள்ளே ஒளிஞ்சுப்பார். சரியா, இது எக்ஸிபிட் ஏ. எக்ஸிபிட் பி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 கண்ணாடி சம்மந்தமே இல்லாமல் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எவிடன்ஸ் லாக்கருக்குள்ள ஆள் ஒசர கண்ணாடி 2 சும்மா கிடக்கு. அதை அவர் 45 டிகிரி திருப்பி வச்சுட்டு ஒளிஞ்சிக்கிட்டாரு. ஒளிஞ்சி போலீஸ் போனதுக்கு அப்புறம் கஷ்டம் வெளியே வந்துட்டாரு. எக்ஸிபிட் ஏ. சரி, இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் எவிடன்ஸ் லாக்கர். எக்ஸிபிட் பி சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன். சரியா, சைனீஸ்காரன் வந்து திறந்து பார்க்குறோம், மிசைலை காணும். ஓ மை காட், மிசைல் எங்கே போச்சுன்னு தெரியல. திருப்பி வெளியே வந்து 20 கிலோ கண்ணாடியில் திறந்து ஆள் ஒரு 2 மாடி உயரம் இருக்கிற மிசைல்ல இருந்து இவர் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள இவ்வளவு கண்ணாடி 2 இருக்கும். அதை நீ இப்படி 45 டிகிரி திருப்பி அதை களவு எடுத்துட்டு வான்னு சொல்ற அளவுக்கு எங்க இருந்து இன்டெல் கிடைச்சிச்சு? யார் அந்த ஒற்றன்? எனக்கு தெரிஞ்சவன் அர்ஜுனா. எனக்கு தெரிஞ்ச அந்த 2 கண்ணாடி அவனை மூஞ்சி பார்க்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இந்த இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பூமியிலேருந்து ஒரு சேஃப்டி லைன் இருக்குது,
இந்த சேஃப்டி லைனில் இம்பேக்ட் பண்ணால் தான் அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து இப்படி பிரிஞ்சு போகும். இவங்க சொல்லிடுறாங்க, அதாவது குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள அதை உடைக்கலன்னு சொன்னா அப்புறம் நீங்க அதை உடைச்சும் வேலை இல்லை வந்து விட போறீங்க. சீஃப் நாங்கள் வந்து எங்களால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ இந்த கரண்ட் வயரை கட் பண்ண சொன்ன மாதிரி ஃபியூவல் வயரை கட் பண்ண சொன்னது யாருன்னா இந்த இவரோட தலைவர். சரியா, நாங்கள் வந்து இப்போ இது பண்ணிட்டோம் அப்படின்னோடனே திருப்பி அந்த மேஜிக் ட்ரிக் மாதிரி சைக் அப்படி நினச்சியா நாங்கள் பின்னால் தான் இருக்கோம், நாங்கள் வெடிக்க வச்சுட்டோம் அப்படின்னா, ஓ மை காட் டே நாங்கள் ஒன்று ஏமாத்தணும், ப்ராங்க் பண்ணோம், நாங்கள் வந்து கோட்டை தாண்டல முன்னுக்கே வெடிச்சிட்டோம். என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டானா எந்த ப்ரொடியூசராச்சும் நம்புவானா இந்த படம் இனிமேல் சைஃபை எடுத்தால் ஓடுமுன்னு முடிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்களே டிக்லோனா பார்த்தீங்களான்னு, நான்லாம் டைம் ட்ராவல் நம்ம நாக்கத்தங்க போட்டு பார்ப்பேன்டா, என்னைக்கே அது சோதனையாக இருந்துச்சுடா. அது நான் இன்னும் பார்க்கல. சந்தானம் படத்தில் நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதில் A1ஐயும் இப்போ கடைசியாக ஒரு படம் வந்துச்சுல, என்ன படம் அது, அதுவே உனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னேன். A1 டு சம் எக்ஸ்டென்ட் A1 இல்லை இப்போ கடைசியாக வடக்குப்பட்டி செட் ஆகும், உனக்கு செட் ஆகல. அப்போ உனக்கு இது சுத்தமாக செட் ஆகாது. டிக்கிலோனா வடக்குப்பட்டி ஹேட் இட்ஸ் மொமெண்ட்ஸ். எஸ், சில மொமெண்ட்ஸ் வந்து நான் செத்துட்டேன் அப்படி இருந்துச்சு. ஆண்டவா அடுத்து வான்ற மாதிரி அது நல்லா இருக்கு. ஆனால் வந்து ஏரிக்காத ஓரத்தில் அதெல்லாம் பேகெல்லாம் போட்டு நிற்பாங்க, அதான் அல்டிமேட் சீன். நீ பார்த்தீங்களா அது? வடக்குப்பட்டி ராமசாமி ஃபன்னாக பார்க்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், படம் நல்லோன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ 2.5 hour படத்தில் ஒரு 45 minutes சூப்பர்ப்லி வெல் காமெடி இருக்கு. உங்களுக்கு வந்து தட்டில் சாப்பாடு இருக்கு, என்ன பார்க்குறதுன்னு தெரியல, சரி இதை போட்டு விடுவோம், சாப்பிட்ற 15 நிமிஷம் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா அந்த படத்தை பார்க்கலாம். பட் சம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஜோக்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவும் முடியும். எனக்கு ஞாபகம் இல்லை டிக்கிலோனா வாட் இஸ் த மீன்ஸ் ஆஃப் டைம் ட்ராவல், எது எப்படி யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணுவாங்க எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த பிளாட்டே ஞாபகம் இல்லை. 3 சந்தானம் இருப்பாங்கன்றது மட்டும் ஞாபகம் இருக்கு. வச்சாலும் பேர் வச்சாலும் போகாத அந்த பாட்டை யூஸ் பண்ணாங்கன்றது ஞாபகம் இருக்கு. அதை தவிர்த்து எனக்கு அந்த பிளாட்ல எதுவுமே ஞாபகம். மார்க் ஆண்டனி இப்போ அதான் இப்போ மார்க் ஆண்டனி இஸ் a வெரி குட் சைஃபை எக்ஸாம்பிள்ன்றதுக்கு வந்து சைஃபைல இப்போ நான் சொன்னான்ல ஒரு கேரக்டர், அதாவது ஆடியன்ஸ்க்காக ஒரு கேரக்டர் வந்து ஒரு வேற்று உலகத்துக்கோ ஒரு டிஃப்ரெண்ட் செட்டிங்க்கோ போகும். அந்த உலகத்தில் இருக்கிற ரூல்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதாவது வேர்ல்ட் பில்டிங்குள்ளே இந்த வேர்ல்டுக்குள்ளே இப்படி தான் வேலை செய்யுது அப்படின்றத ப்ராப்பராக அதுக்கான சரியான வார்த்தை எஸ்டாப்ளிஷ் எக்ஸ்போசிஷன். என்ன பொசிஷன்? எக்ஸ்போசிஷன். என்ன எக்ஸ்போசிஷன்னா தகவல்களை உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறோம், இதுதான் ரூல்ஸ். இந்த வேர்ல்ட் பில்டிங்குள்ளே இதுதான்ப்பா ரூல்ஸ். இப்போ சூப்பர்மேனால் ஏன் பறக்க முடியுது? ஏன்னா சூப்பர்மேன் வந்து கிரிப்டான்லேருந்து வரான், அவன் வந்து அதனால் பறக்கிறான். ஃப்ளாஷ் ஏன்னா ஃப்ளாஷ் தண்டரும் கெமிக்கல்ஸும் பட்டதால் அவனோட ஸ்பீட் ஃபோர்ஸ் ஆக்ஸ். இந்த ரூல்ஸை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே நடக்கிற எதுவுமே உங்களுக்கு அபத்தமாக இருக்காது. இப்போ லிங்கா படத்தில் சூப்பர்மேன் படம் தான் மட்டும் பார்க்குறீங்க, லிங்காவில் ரஜினி படம் தான் பார்க்க மாட்டீங்கன்னா, ஏன்னா அவன் கிரிப்டோனியன், இவன் மனுஷன். தட்ஸ் வை இட் டின்ட் ஒர்க் அவுட். இப்போ இவனையும் கிரிப்டோனியன் சொல்லியிருந்தா நாங்கள் ஒத்துட்டு இருப்போம். மார்க் ஆண்டனி ஏன் அதில் பெஸ்ட்டுன்னா அவன் வேர்ல்ட் பில்டிங்கில் ரூல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். இந்த ஃபோன்லேருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ண அந்த கண்ட்ரடிக்ஷன்ஸ் என்ன ஆகிடும்னா அது பிளாட்டை இன்னும் கொண்டு போயிடும். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஃபோன் பண்ணலான்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. வாட்டி ஃபோன் பண்ணும்போது பரப்பாய்ங்கன்றது வந்து some of the rules don't even make sense. It's not going to add anything to the plot, but it makes sense. ஒரு ஃபன்னாக எலிமெண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த மார்க் ஆண்டனி 2 விஷயம். மார்க் ஆண்டனி இஸ் தியேட்டர் மெட்டீரியல் படம். நீங்கள் தியேட்டரில் பார்க்காம ஓடிடியில் பார்த்தீங்கன்னா, நான் தியேட்டரில் பார்க்கல, ஓடிடியில் ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. தியேட்டரில் பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஹை இல்லையேன்னு ஃபீல் ஆகும். எஸ் எக்ஸாக்ட். இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துருக்கலாமேன்னு தோணலாம். ஏன்னா எனக்கு அந்த ஹை வந்து எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு வந்து டாக்டர் நான் தியேட்டரில் பார்த்துட்டு பார்க்கையில எனக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கு. எஸ். ஆனால் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்காங்க இல்லையா, எனக்கு டாக்டர் வாஸ் வெரி வெல். சரியா? அப்போ மார்க் ஆண்டனி பிரைம் அந்த வேர்ல்ட் பில்டிங்கும் அந்த ரூல்ஸையும் பர்ஃபெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணதால் அந்த சைஃபை ஒழுங்காக உட்காந்துருச்சு. இப்போ இந்த டிக்கையே எப்படி எடுத்துருக்கலாம்னா, இது வந்து பூமி இல்லை, இது வந்து வேற ஒரு பிளானட், வேற ஒரு உலகம். இங்கேருந்து இத்தனை கிலோமீட்டரில் இது இருக்குது, இத்தனை கிலோமீட்டரில் மூன் இருக்குது, இங்கே கிராவிட்டி எல்லாம் இப்படி வேலை செய்யாது, இது ஒரு பேரலல் யூனிவர்ஸ். இப்போ நான் இப்போ நீ என்ன செய்ய சொன்னால் இப்போ வந்து நீ இப்போ நீ ரிலேட்டபிலிட்டி இல்லாமல் ஆக்கிட்டு போகிறேன். அதான் அது ஒரு பிரச்சனை. நீ ரிலேட்டபிளாகவும் இருக்கணும். இப்போ ஒரு டைம் ட்ராவல் மிஷின் ஃபோன் கிடச்சா என்ன பேசுவான்றது இப்போ எதர்ச்சியாக பண்ணுற மாதிரி தான் அவனும் பண்ணிகிட்டு இருப்பான்ல. தட்ஸ் வை மார்க் ஆண்டனி ஒர்க். ஆனால் அது ப்ராப்பர் சைஃபைன்னு உனக்கு சொல்ல முடியாது. இட்ஸ் சைஃபை மசாலா, தமிழ் சினிமாக்குள்ள வர மாதிரி. டெஃபினெட்லி சைஃபை. ஆனால் டிக் ப்ராப்பர் சைஃபை. பற்றி அவனுக்கு இப்போ எந்திரன் 1 விட எந்திரன் 2 இஸ் அ பெட்டர் ஜான்ர் மூவி, பட் எந்திரன் இஸ் அ பெட்டர் ப்ராடக்ட். ஓகே, தட்ஸ் த ரீசன். அதே தான் இப்போ சொல்கிறேன். டிக் வந்து இட்ஸ் அ true to genre மாதிரி. ஆனா மார்க் ஆண்டனி is not entirely true. It's more like a surrealist absurd comedy. Exactly, surrealism அது. சரியா? With sci-fi tones to it. ஆனா அதை விட இது way better product. Yes.
ஸோ நீங்கள் ட்ரூத்ஃபுல்லாக ஜான்ருக்குன்னு இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் தான், தமிழில் சைஃபை எடுக்க இல்லாத இங்கே பாட்டு கேட்பானுங்க, காமெடி கேட்பானுங்க, அதெல்லாம் அடுப்படாது அப்படின்னு. ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் ட்ராக்ஸ் பை ஹிப்ஹாப் ஆதி இஸ் இன் இன்டர்நெட்னாலே. அகைன் சாங் வேணாம் இவங்கள்ட்ட சொல்லி சேச்சுரேட் பண்ணாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து இன்டர்நெட் நாளையில் எல்லாருமே இன்டர்நெட் நாளை அந்த பாட்டை தானே கேட்டிருப்பீங்க. இப்போ அருமையான 2 பாடல்கள் சொல்கிறேன். iPhone 6 நீ என்றால் டைட்டில் ட்ராக் மஜா பாட்டு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நிறைய பேருக்கு நான் 2-3 பேர்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டாக கேட்டேன், இந்த பாட்டு கேட்டிருக்கேன், என்ன பாட்டு செம பாட்டு அது. சரியா, அதுக்கப்புறம் நானே தான் ராஜா மச்சி நானே தான் மந்திரி, இது 2மே பெரும்பாலான ஆடியன்ஸுக்கு போய் சேரலை. இப்போ தமன்னா வச்சு புதுசாக ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அச்சோ 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 அதுக்கு ஐயோ நான் இவனுக்கு நேற்று அனுப்பிக்கிட்டேன். டான்ஸ் எல்லாம் எங்கேயோ இப்போ இன்னொரு பாட்டில் களவெடுத்த டான்ஸ் மாதிரி பாட்டை களவெடுத்தா பரவாயில்ல, டான்ஸை களவெடுத்தா பரவாயில்ல. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் நான் திங்க் மியூசிக்கை ஏன்டா ஃபாலோ பண்ணுறேன்ற நிலமையில எனக்கு ஆயிடுச்சு. ஏன் வருத்தப்படுறீங்க? அவன் கொலாபில் போட்டு எனக்கு 4 ஒரு வாட்டி பார்த்தா நல்லா இருக்கும், 2 வாட்டி. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க இப்போ கொலாபில் போட்டு 2 பொம்பளை பிள்ளை வந்து உங்களோட ஃபோனில் ஆடினா உங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்குது. இல்லை இப்போ நான் பிரேமலூரில் இருக்கிறபடியே எனக்கு மமிதா வந்தால் நல்லா இருக்கும். அவ்வளோதான் இவன் பிரச்சனை. இவன் இப்போ லவ் மூட்ல இருக்கான்ற காரணத்துக்காக இவருக்கு வந்து மத்த இந்த செக்ஸி கண்டென்ட் எல்லாம் காண்டாகும். சைஃபை க்ளோசிங் நோட். இந்த 2 நாள்ல நீ காஞ்சி போய் திரும்ப அங்க தான் போக போற நிவேதன், ரொம்ப பேசாத. சைஃபை க்ளோசிங் நோட். சோ தமிழ் சினிமா இந்த சக்தி சௌந்தரராஜன் படம் எடுக்காம இருந்தா சந்தோஷமா இருக்கும். முடிஞ்சு போச்சு. இல்ல அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு அவரை எடுத்துட்டு போகட்டுமே, ஏன் எடுக்க கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு போகட்டுமே, பத்து கிடையாது. அகைன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எதுவும் இல்லைன்னா ஃபன்னாக பார்க்கணும், ஒரு absurd moodல thanks for doing this not you thanks for making sci-fi movies not you நல்லா ஃபன்னா பார்க்கணும், சிரிச்சு பார்க்கணும். ஆனா படம் சீரியஸா இருக்கணும்னா கேப்டன் பாருங்க. கிளைமேக்ஸ்ல போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட செட் ஆகி அந்த கண்ணில் தண்ணி வர சீக்கிரம் படமாக இருந்தால் நீங்கள் அவன் படம் தாராளமாக படுத்து சுடிச்சு பார்க்கலாம். அப்படி படம் கொஞ்சம் இருக்குது. பட் தமிழ் ஜென்ரலாக நான் சின்ன வயசுலேருந்து நான் கேட்ட ஒரு விஷயம் என்ன சொன்னால், தமிழில் சைஃபை எடுக்க முடியுது இல்லை, ஏன்னா தமிழ் சினிமாவோட டெம்ப்ளேட்டுக்குள்ளே சைஃபையை கொண்டு வந்தால் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி. அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஏன்னு சொன்னால், இஃப் யூ கிரியேட் அ டெம்ப்ளேட் and fit sci-fi into it, it won't work. If you write a sci-fi story, a proper coherent story, அப்புறம் இந்த பிட்டுகளை ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணிட்டு சொருகின கதைகள் தான் நிறையா இருக்குது. எத்தனை படங்கள் இருக்குது நம்ம பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே இருக்குல்ல. ஆனால் ஒரு ப்ராப்பர் இன்டர்நெட்னாலே இஸ் அ குட் எக்ஸாம்பிள். ஸ்டோரி எழுதிட்டான், அந்த ஸ்டோரி கடைசி வரைக்கும் கோஹரண்டாக போகும். அதில் ஒரு லவ் ட்ரக் இருக்கும், நல்ல காமெடி பெரிய அளவில் ஹியூமர். கருணாகரன் எனக்கு ஹியூமரும் பாருங்க திரிச்சிருக்க மாட்டான், காமெடி ட்ராக் போகாது. நார்மலாக ஒரு டைம் ட்ராவல் கிடச்சா ஏன்டா இவன் நடிச்ச இவன் கணக்கு வாத்தியார், அது கண்டிப்பாக ஒரு டீச்சர் மேலே கிரட்ஜ் இருக்கும், அதை யூஸ் பண்ணுவானுங்க. இல்லை அதில் சின்ன டயலாக்ஸ் எல்லாம் கூட அப்படி சிரிப்பாக இருக்கும். எவ்வளோ பெரிய மயிரா இருந்தாலும் இவ்வளோதான், சமூகம் பெரிய இடம் போல. அதெல்லாம் வேற லெவல். அந்த 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 காசு டிவால்யூவேஷன் சீன் இருக்கு, அதுவே ஒரு செம்ம பாயிண்ட் இல்லை. இவங்க எக்ஸ்சேஞ்ச் யோசிச்சுட்டு போவானுங்க, காசை மறந்துடுவானுங்க. அந்த அந்த மெஷினை கிடைக்கும்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தன் இந்த நண்பனில் ஃபியான்சே, ஆமாம் என்னது அவன் வந்து இந்த சென்ட்ரல் ஃபியூகல் ஃபோர்ஸ் ஒழுங்காக வேலை செய்யாதல, இந்த மோட்டர் ஒழுங்கு இப்போ இது சுத்தமாக சுத்தாதான், சட்னி அரைக்காது. ஸோ இவன் சொன்னது தான், ஒழுங்காக ஒரு சைஃபைன்னு எடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் தேவையான அளவு மசாலாக்களை தூவினீங்கன்னா மார்க் ஆண்டனி மாதிரி வரலாம். அப்படி இல்லைன்னா ப்ராப்பராக ஒரு சைஃபை எடுத்துட்டு அதுக்குள்ள அதோட ஒரு படத்தை நீங்கள் சைஃபைன்னு ப்ரமோட் பண்ணிட்டு அதை வந்து சைஃபைக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணாமல் எடுத்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாற்றாங்க. இட் வாஸ் ஸோ அனாயிங் பாஸ். பார்க்கக்குள்ள எனக்கு சூற கடுப்பில் உட்காந்து பார்க்குற எபிசோட யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, வெங்கட் பிரபு ப்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பித்தவரி சைஃபையா மட்டும் எடுத்துறாங்க. உங்க கோட் படத்தை நாங்க எடுத்து பேசுற அளவுக்கு வச்சிராதீங்க. வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் சைஃபை. மாநாடு ஆனா சைஃபை மாதிரி வராது, டைம் லூப் தானே. பட் மாநாடு 24 சைஃபைனா மாநாடு சைஃபை தான். 24லையும் கடவுளோட இன்டர்வென்ஷன் இருக்கும், அந்த கழுவிட சரகு விழும், அதெல்லாம் இருக்குல்ல. மாநாடு இஸ் a good sci-fi. மாநாடு இஸ் a very good sci-fi. அப்புறம் அது பிளாட்டை எழுதிட்டான், எழுதுனதுக்கு அப்புறம் சிம்புக்கு ஒரு என்ட்ரி மியூசிக் இல்ல எனக்கு பெருசா ஜெனரலா எனக்கு ஹீரோ என்ட்ரி மாற்றான். மாநாடோட பெஸ்ட் இது வந்து அந்த ஆஸ் அ ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஆஸ் அன் எக்ஸிகியூஷன், அந்த அவன் போய் அந்த ஒரு குடோன் மாதிரி ஒன்றில் ஃபைட் பண்ணுவான்ல, இந்த ரீஸ்பான் ஃபைட் பெஸ்ட்டு. அது எப்படின்னா ஒரு கேமில் செக் பாயிண்ட்டை முடிச்சுட்டு போகும்போது இங்கே தான் ஸ்பான் ஆக போகிறான் இவன் அடிப்பில், அதை விஷுவலாக எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படி எடுத்திருப்பானுங்க. ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் ஸ்டாண்ட் பாயிண்ட்டில் அந்த படம் எவ்வளவு அட்வான்ஸ் நம்பர்ஸ் உங்களுக்கு அதை பார்க்கல புரியும். நீங்கள் படத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு படத்தில் ஸ்பீட் கூடுறது உங்களுக்கு ஃபீல் ஆகும்.
ஏன்னா அவன் எழுதியிருப்பான் முதல்ல நீங்கள் பார்க்கல மேர சைலா மெல்ல மெல்ல போகுது மெல்ல போகுதுன்னு சொல்லி அப்புறம் படம் போக போக உங்களுக்கு ஃபீல் ஆகும் படம் ஸ்பீட் கூடிக்கிட்டே போகுது முதல்ல ஹாஃப் அன் ஹவர் மாதிரி ஃபீல் ஆகும் கடைசியில் ஹாஃப் அன் ஹவர் 10 minutes மட்டும் தான் ஃபீல் ஆகும் ஏன்னா அவன் ரைட்டிங் ஸ்பீடையும் எடிட்டிங் ஸ்பீடையும் மாற்றிட்டான் டக்குன்னு சாப் பண்ணிட்டு போவான் முதல்ல அவர் வந்து காரத்தை வந்து இறங்கி நடந்து போகிற அடுத்த 2 செகண்ட்ஸ் வருவார் உள்ள இருப்பார் ஏன்னா அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான் ஆடியன்ஸுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னு ஒரு ஜட்மெண்ட் எடுத்துருவாரு அந்த ஆடியன்ஸுக்கு அது புரிஞ்சிருச்சு ஆனால் மறக்கவே மாட்டேன் எந்த அளவுக்கு இது ரிஸ்க்குன்னு சொன்னால் அது வந்த டைமில் ஒரு ரீல் ஒன்று வந்துச்சு படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தாங்கள்ட்ட கேட்குறாங்க படத்தை பற்றி இப்போ பிரேம்ஜியா யாரோ கேட்குறாங்க போல போயிட்டு எப்படி இருக்கு சொன்ன என்ன கனவு காண்றாரா என்ன தூங்கி எலும்புறாரு அவனுக்கு பேசிட்டு போகிறான் படத்தை அவனுக்கு மீட்ரு ஆகலை படம் ஸோ யூ ரன் தட் ரிஸ்க் அந்த ரிஸ்க் எப்படி வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒழுங்காக கதையை எழுதிட்டு 1-2 சொருகுனீங்கன்னு சொன்னால் படம் ஒன்றும் ஆகாது பட் ஐ ஃபீல் லைக் கோட் வுட் நாட் பி எ sci-fi மூவின்றது ஒரு சின்ன ஃபீல் ஒன்று இருக்கு எனக்கு நீ வேற ஆல்ரெடி அது ஜெமினி மேன் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க நீங்கள் பார்ப்போம் வேணாம் அவ்வளோ அப்பட்டமான ஒரு கொப்பி அடிக்கிற அளவுக்கு மடையாக இருக்க மாட்டாங்க கிளம்புவோமா நம்மளாமே தப்பில்லை அதை முடிச்சுக்கிட்டு இந்த எபிசோடை கூறிக்கொண்டு நன்றி கூறி வணக்கம் விடைபெறுவது உங்கள் நிவேதன் உங்கள் சதீஷ் இருந்துட்டு போந்திவா